அது வைங்க வாங்க. Assalamualaikum, good evening. Assalamualaikum, good evening. Assalamualaikum, good evening. Good evening, sir. Right, okay, ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பிரச்சனை தீர்த்தல் முறை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்த்துட்டு மற்ற முறைகளுக்கு போவோம். ப்ராப்ளம் சால்விங்கிறது கற்றல் கற்பித்தல் மிக முக்கியமான முறை. குறிப்பாக சில பாடங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் போன்ற பாடங்களில் பிரச்சனை தீர்த்தல் முறையை கூடுதலாக கையாளுகிறோம். அதில் 2 முறை இருக்கிறது. ஒன்று தொகுத்தாரி முறை, மற்றது உயிர்த்தாரி முறை. சரி, 2 முறை. 2 பற்றிய விரிவான விளக்கத்தை ஆசிரியர்கள் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். பிரச்சனை தீர்த்தல் என்பது நாங்கள் வாழ்க்கையில் ஏற்பட பிரச்சனை பற்றி இங்கே கதைக்கவில்லை. அதுவும் ஒரு முக்கியமான விடயம்தான். இருந்தாலும் எது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனையான கணித பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு சில தரவுகளை சேகரித்து பெறப்பட்ட தகவல் அடிப்படையில் எப்படி பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்பதை பற்றிய விளக்கம் தான் இது. குறித்த பாடத்தில் அல்லது ஒரு அலகு பாடம் ஒரு பிரச்சனையாக முன்வைக்கப்படுகின்ற போது அந்த பிரச்சனையை மாணவர்கள் தாமாக சிந்தித்து ஆராய்ந்து அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற நடைமுறையைத்தான் இந்த பிரச்சனை தீர்த்தல் முறை குறிப்பிடுகின்றது. பிரச்சனை தீர்க்கிற முறையில் நாங்கள் கூடுதலாக மாணவர்களுக்கு பல்வேறு விதமான சிந்தனைகளை பற்றி கதைக்கிறோம். உதாரணமாக சிந்திக்கும் ஆற்றல் எனப்படுகின்ற திங்கிங் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள். மாணவர்களிடத்திலே வளர்க்கப்படுகின்ற ஆளுமை, ஒருங்கிணைந்த ஆளுமை விருத்தியிலே நாங்கள் குறிப்பாக 3 விதமான திறன்களை விருத்தி செய்வது எதிர்பார்க்கப்படுகின்றது ஒருங்கிணைந்த ஆளுமைக்காக. 1 சிந்திக்கும் திறன்கள், 2 சமூக திறன்கள் அல்லது ஆளுடை திறன்கள், 3 ஆளகத்திறன்கள் அல்லது தனிப்பட்ட திறன்கள் சொல்லி பர்சனல் ஸ்கில் என்று சொல்வார்கள். இன்டர்பர்சனல் ஸ்கில், சோசியல் ஸ்கில், அது ஆள் இடை திறன்கள் அல்லது சமூக திறன்கள் சொல்வார்கள். இதே போல
சிந்திக்கும் திறன்களிலே பல்வேறு விதமான சிந்தனைகள் இருக்கின்றன. தர்க்க சிந்தனை, விமர்சன சிந்தனை, விதி சிந்தனை, குவி சிந்தனை, பகுப்பாய்வு சிந்தனை, பிரச்சினை தீர்த்தல், தீர்மானம் எடுத்தல் போன்ற பல்வேறு விதமான சிந்தனைகள் இந்த திங்கிங் ஸ்கில் எனப்படுகின்ற சிந்திக்கும் ஆற்றலுக்குள் புதைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் குறிப்பாக கற்கின்ற போது மாணவர்களுக்கு இந்த பிரச்சினை தீர்க்கின்ற திங்கிங் ஸ்கில் எனப்படுகின்ற தர்க்க ரீதியான சிந்தித்தல், தொகுத்தறி முறை, உயிர்த்தறி முறை எனப்படுகின்ற இந்த முறையிலே பிரதானமாக இந்த 2 முறைகளும் பிரச்சினை தீர்த்தல் முறையில் வருகின்றது. ஒன்று தீர்த்தல் முறைகள், இதிலே ஹெர்பர்ட் முறைசார் நிலப்படுத்தப்பட்ட கற்றல், மொரிசனின் கற்பித்தல் சுற்று ஆகியன இங்கு கலந்துரையாடப்படுகின்றது. இது 2ம் கிட்டத்தட்ட நாங்கள் பிரச்சினை தீர்த்தல் முறைக்கு உள்ளே வருகின்றமையால் தொகுத்தறி முறை, உயிர்த்தறி முறை எனப்படுகின்ற இந்த 2 முறைகளையும் பற்றி இந்த 2 நபர்கள் ஹெர்டீன் அண்ட் மொரிசன் ஆகியோரை சம்பந்தப்படுத்தி இந்த விடயத்தை நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக பிரச்சினை தீர்த்தல் என்பது கற்றலிலே முக்கியமான ஒரு விடயமாக இடம்பெறுவது. பல கல்வி தத்துவவியலாளர்கள் இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே டூயி என்னுடைய கருத்துப்படி கற்றல் அல்லது நடத்தையில் உள்ள மாற்றம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் இடம்பெற வேண்டும். அவர் மரணிக்கும் வரை அவர் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை டூயி கூறுகின்றார். எனவே ஒரு சிறு பராயத்திலிருந்து ஒரு பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளாக மாறிக்கொண்டிருக்கின்ற போது அவனுடைய வாழ்க்கையிலே சிறு வயது தொடக்கம் முதுமை வரை, மரணிக்கும் வரை அவன் வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சினைகளை சந்திக்கின்றான். எனவே அந்த பிரச்சினைகளை தீர்க்கின்ற வழிமுறைகளில் ஆற்றலுக்கு ஏற்ப அவை வேறுபடுகின்றது. அதனால்தான் உயர் சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள், பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் தலைமைத்துவத்தை பொறுப்பேற்கின்றார்கள், அவர்கள்தான் ஆளுகிறார்கள், அவர்கள்தான் நிறுவன தலைவர்களாக, நாட்டின் தலைவர்களாக, பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களாக, பாடசாலையின் தலைவர்களாக, எந்த ஒரு வைத்தியசாலையின் தலைவர்களாக, எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் தலைமைத்துவம் எனப்படுகின்ற அந்த விடயத்திலே பிரச்சினை தீர்த்தல் என்பது பின்னி பிணைந்ததாக காணப்படுகிறது. ஆகவே சிறுவயது தொடக்கம் தரம் 6 தொடக்கம் தரம் 13 வரை, குறிப்பாக 1 தொடக்கம் 13 வரை மாணவர்களுக்கு இந்த பிரச்சினை தீர்த்தல் முறையில் போதிய அளவு பயிற்சி வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பயிற்சியின்மைதான் அவர்கள் வாழ்க்கையிலே சிறிய ஒரு பிரச்சனையை பெரிதாக்கி சஞ்சலப்பட்டு வாழ்க்கையை இழந்து நிற்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அமோகம். ஆகவே அதனை மையமாக கொண்டு நாங்கள் இந்த பிரச்சனை தீர்த்தல் முறைக்கு முறைமையாக ஒரு சிஸ்டமேட்டிக்கலி முறையாக எவ்வாறு இந்த பிரச்சனை தீர்த்தல் முறையை கையாளலாம் என்பது பற்றி ஒவ்வொரு பிள்ளையும் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சனை தீர்த்தல் முறை வகுப்பறையிலே ஒரு முறையாக கருதப்பட்டு கற்றலிலே இடம்பெறுகிறது. ஆகவே இதில் இருக்கின்ற இந்த பிரச்சினை தீர்த்தல் முறையை ஒரு வெற்றிகரமாக மேற்கொள்வதற்காக கூடுதலாக இந்த மாணவர்களுக்கு தர்க்கம் சிந்தனை என்பது லொஜிக்கல் திங்கிங் என்று சொல்வார்கள். தர்க்க ரீதியாக தர்க்கம் விவாதத்தினூடாக சிந்தித்தல், எது சரி இது பிழை, ஒருவர் சொல்லுகின்ற கருத்தை அவ்வாறு ஏற்றுக்கொள்வதுதான் பிழையான நடைமுறை. எந்த ஒரு நபரும் ஒரு கருத்தை சொல்லுகின்ற போது அதில் இருக்கின்ற ஆழமான அகலமான விஷயங்களை, தரவுகளை சேகரித்து இது எந்த அளவுக்கு சாத்தியமானது, சாத்தியமற்றது, இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கலாம், இதில் உள்ள அம்சங்கள் என்ன என்பது பற்றியெல்லாம் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் கற்கப் போகின்ற விடயம்தான் இந்த தொகுத்தறி முறை, உயிர்த்தறி முறை. எனவே ஒரு பிள்ளை சிறு பிராயத்திலிருந்து பிரச்சனை ஒன்றை தீர்ப்பதற்கு கற்றுக்கொள்வானாகி அவனுடைய வாழ்க்கையிலே அவன் புதிதான பல்வேறு விடயங்களை சந்தித்து அனுபவங்களை குவித்து கொண்டு சென்றால் அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு இலகுவாகும். ஆகிய பிள்ளைகளை ஆசிரியர்கள் இந்த பிரச்சினை தீர்த்தல் முறையில் பயிற்றுவிப்பது என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதனால் இந்த பாடத்தில் ஒரு கற்றலில் பிரச்சினை தீர்த்தலை வெற்றிகரமாக ஆசிரியர்கள் முறைப்படுத்தி மாணவர்களுக்கு நாங்கள் அதனை
பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அனுபவசார் கலைத்திட்டத்தின் எண்ணக்கருவியின் அத்தியாரமாக இந்த பிரச்சினை தீர்த்தல் முறை அமைய வேண்டும். ஜோன் டூயினுடைய கருத்தை மேலும் கருதுகின்ற போது பிரச்சினை தீர்த்தலில் செயலொழுங்கு தர்க்க ரீதியான சிந்தனை ஆற்றலை கொண்டுள்ளது என்பதை கூறுவார். இப்போதுதான் நம்ம கதைத்தான் ஜோன் டூயினுடைய கருத்துப்படி ஒரு தர்க்க ரீதியான சிந்தனை ஆற்றல், தர்க்கம், லொஜிக்கல் திங்கிங், நான் சொன்னேன் அனாலிட்டிக்கல் திங்கிங், லொஜிக்கல் திங்கிங், டைவர்ஜன், கன்வர்ஜன் என்று ஆழமான இவையெல்லாம் உயர் உள தொழிற்பாடுகள். இவை சாதாரண ஒரு பாமர மாநிலத்திலே அல்லது ஒரு 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 இன்டலெக்சுவல் எனப்படுகின்ற புலமையாளர்கள் இடத்திலே காணப்படுகின்ற ஒரு அறிவை தவிர சாதாரண மனிதன், ஒரு எவரேஜான மனிதனிடத்திலே காணப்படுகின்ற விடயமல்ல பிரச்சனை தீர்த்தல். ஆனால் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே அவரவருடைய மட்டத்திலே பிரச்சனை தீர்த்தல் பணியை செய்கின்றார்கள். குடும்பத் தலைவர் என்ற வகையிலே அவர் பிரச்சனை தீர்க்க வேண்டியது, ஒரு பெரிய நாட்டின் தலைவர் என்ற வகையிலே நாட்டில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவருடைய நிலை. எங்களுக்கு தெரியும், அண்மையில் ஏற்பட்ட கிரைசிஸ், அது ஒரு பாரிய பிரச்சனை. ஒயில், பெட்ரோல் இல்லை, இது இல்லை, உணவு இல்லை, போக்குவரத்து இல்லை, இவ்வாறு பவர், எலக்ட்ரிசிட்டி இல்லை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக பல்வேறு தந்திரோபாயங்களை மேற்கொண்டு இறுதியாக அவை ஒரு சிறந்த அம்சமாக மாற்றப்பட்டு ஒரு அளவுக்கு நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். இதெல்லாம் முழுக்க பிரச்சனை தீர்த்தலினுடைய விளைவுகள் தான். ஆகவே இந்த செயலொழுங்கினூடாக மாணவர்கள் பிரச்சனை தீர்த்தல் முறையினூடாக புதிய 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 விடயங்களை, எண்ணக்கருக்களை கட்டெழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக நாங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும். இதிலே பிரச்சனை தீர்த்தலே 2 பிரதான விடயங்கள் இருக்கிறது என்று சொன்னோம். ஒரு 2 உத்திகள். ஒன்றுதான் முயன்று தவறல் முறை, ட்ரையல் அண்ட் எரர். இது மிக முக்கியமான வாழ்க்கையிலே தேவையான ஒன்று. முயன்று தவறுதல் என்பது ட்ரையல் அண்ட் எரர். விஞ்ஞானிகள் மிக கூடுதலாக பயன்படுத்திய முறையாக இந்த முயன்று தவறுதல் முறை காணப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை முயற்சி செய்வோம், தோல்வி அடைந்தால் திருப்பி மீண்டும் வேறொரு விதமாக முயற்சி செய்து பார்ப்போம், அதிலேயும் தோல்வி என்றால் வேறொரு விதமாக முயற்சி செய்வோம். இவ்வாறு பல்வேறு விதமான வழிகளிலே நாங்கள் இந்த முயற்சிகளை மேற்கொள்வது வழக்கம். எனவே இதில் இருக்கின்ற அந்த பிரச்சனை தீர்த்தல்ல முறைசார் முறை என்பது 2 பிரசித்தமான செயலொழுங்குடன் தொடர்புடையது என்பது ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். முறைசார் முறை, ஃபோமல். அப்போ முறைசார் முறை தான் நாங்கள் மிக கவனமாக பார்க்கணும். அப்போ அதில் 2 முறை இருக்கிறது. ஒன்று தொகுத்தாரி முறை, உயிர்த்தாரி முறை. இது 2ஐ பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே இதில் விரிவான விளக்கம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரிய வேண்டும். இந்த தொகுத்தாரி முறை என்பது பற்றிய கருத்து, தொகுத்தாரி முறை என்கிற அதனுடைய விளக்கத்தை எடுத்துக்கொண்டால் சிந்தித்தல் பொதுவாக செல்கிறது என்பதுதான் ஆகும். சிந்தித்தல், சிந்திக்கின்ற திறன் என்பதை குறிக்கின்றது. இப்போ நாங்கள் உதாரணம் ஒன்று பார்ப்போம். சுதந்திரம் அடைந்ததில் இருந்து அரசாங்கங்கள் காலத்துக்கு காலம் மாறுவதற்கும் வீழ்ச்சி அடைவதற்கும் பிரதான காரணம் ஏன் இவ்வாறு மாற்றம் அடைகிறதுங்கிறதுக்கான பிரதான காரணம் என்ற கூற்றை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்து ஏன் இப்படி அடிக்கடி வீழ்ச்சி அடையுதுங்கிறத ஒரு பிரச்சனையாக கொடுக்குறாங்க. பிரச்சனை பற்றிய நல்ல விளக்கத்துக்கு 1960ஆம் ஆண்டு, 1965ஆம் ஆண்டு, 70ஆம் ஆண்டு போன்ற ஆண்டுகளில் இடம்பெற்ற அரசு. எங்களோட இலங்கையில் ஒல்லாந்தர், போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், அதுக்கு பிறகு சுதந்திரம் கிடைத்தது. ஒரு காலாகாலமாக ஒருடைய ஆட்சி காலங்களிலே பல்வேறு மாற்றங்கள் இலங்கையில் ஏற்பட்டது. அவருடைய செல்வாக்குகள் எங்களுடைய நாடு வேறு நாட்டுக்கு கீழ் இருந்தபோது, கொலனியாக ஒரு காலனித்துவ நாடாக இருந்தபோது அதில் ஏற்பட்ட விளைவுகள் ஏராளம். எனவே 1960 என்பது இந்த சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் வந்த அரசாங்கங்களை பற்றி கூறுகிறது. 65 அவ்வாறு தான், 70 போன்ற ஆண்டுகளில் அரசாங்கங்கள் மாற்றமடைவதற்கு என்ன விளக்கம் இருந்தது? என்ன இளைஞர்களுடைய கொதிப்பா, கொந்தளிப்பா, உணவின்மையா, அல்லது அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளவில்லையா, அல்லது கல்வி பணிகளில்
இவர்கள் செல்வாக்கு இவர்களுடைய கவனம் செலுத்தப்படவில்லையா போன்ற பல்வேறு வினாக்கள் அங்கு எழுப்பப்படுகிறது. எனவே நாங்கள் எழுந்த வாரியா இதில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரச்சினை தீர்த்தலிலே நாங்கள் ஏன் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நல்ல உதாரணம் ஃபேஸ்புக். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு களமாக என்று ஃபேஸ்புக் இருக்கிறது, அமர்க்களமா. ஏனென்றால் எந்தவித தரவுகளுமின்றி எந்தவித தயவு தாட்சியமின்றி கிடைத்த ஒரு போலியான ஒரு விளக்கத்தை வைத்து தனக்கு விரும்பியவாறு எந்த விதமான தரவுகளின் தொகுப்புமின்றி இன்று முகநூல்களில் விடயங்கள் உண்மைக்கு புறம்பாக யதார்த்தங்களை கருத்தில் கொள்ளாது இன்று எழுதப்படுகின்ற நிலை இருக்கிறது. காரணம், பிரச்சனை தீர்த்தல் முறை பற்றிய சரியான விவரம் இல்லை. ஒரு பிரச்சனை வந்து விட்டால் உடனே அந்த பிரச்சனையை அதுக்கு அவர்கள் கை வைத்து கால் வைத்து தலை வைத்து காது வைத்து எல்லாம் செய்து எழுதி விடுவார்கள். ஆனால் அதனுடைய விளக்கங்கள் என்ன, ஆழ நீளம் என்ன, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை பற்றிய எந்த விதமான விளக்கமும். எனவே மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளிக்கின்ற போது கட்டாயமாக இந்த பிரச்சனை தீர்த்தல் முறை பற்றிய தெளிவான ஒரு பார்வையை ஏற்படுத்த வேண்டும். ஆய்வு ரீதியாக, தர்க்க ரீதியாக இதனுடைய யதார்த்தங்கள் என்ன என்பதை பற்றி புரிதலுக்கு சிறு வயதிலிருந்து பயிற்சி அளிக்க வேண்டும். எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற இந்த சட்ட திட்டங்கள் ஒழுங்கின்மை, சரியான கல்வி முறைமையின்மை, ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி எந்த விதமான தெளிவின்மையால் தான் நாங்கள் இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாடு இன்று வறுமை கோட்டில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக இலங்கையிலே அரசாங்கம் வீழ்ச்சிக்கான பிரதான காரணி பொருளாதார பிரச்சினை என்று ஒரு பொதுமையான முடிவுக்கு வருகின்றோம். ஏனென்றால் தொடர்ச்சியாக இருக்கின்ற நிலைமைகளை ஆராய்கின்ற போது, தகவல்களை தரவுகளை சேகரித்து பார்க்கின்ற போது, தொழில் இன்மை எனப்படுகின்ற பிரச்சனை 1971 ஆண்டு இலங்கையிலே சேகுவரா கலவரம் தெரியும். ஜேவிபி ஜனதா விமுக்தி பெரமுன எனப்படுகின்ற அமைப்பினர் கிளந்தெழுந்து இளைஞர்கள் பலர் தொழில் இல்லாமல் 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்திருக்கிறார்கள். எனவே அது பின்னர் தான் பல வாரான குழப்பங்கள் நாட்டில் ஏற்பட்டு சேகுவரா கலவரம் என்று சொல்வார்கள். அதன் விளைவாகத்தான் இலங்கையிலே இந்த ஜேவிபி உருவெடுத்து அவர்களை அடக்குவதற்கான பணிகள் புறாக வந்தது. அதன் விளைவாகத்தான் 1972ஆம் ஆண்டு எவ்வாறு இலங்கை சனநாயகக்கூடிய யாப்பு எழுதப்பட்டதோ அதனை அடியொற்றி கல்வி சீர்திருத்தம் எழுதப்பட்டது. அந்த கல்வி நிபுணர்கள், இலங்கையிலே இருக்கின்ற கல்வி மேதைகள் அவருடைய கருத்துப்படி 72ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கலைத்திட்டத்துக்கு நிகராக இன்று வரை சரியான கலைத்திட்டம் ஒன்று உருவாக்கப்படவில்லை. அவ்வளவு பெறுமதியான கலைத்திட்டம் 72ஆம் ஆண்டு ஸ்ரீமா உ பண்டார் நாயக்க என்எம் பெரேரா கூட ஸ்ரீமா பண்டார் நாயக் அவருடைய பிரதமராக இருந்த காலம் பிரதமர் தான் முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருந்தார். ஏனென்றால் ஆட்சிக்கு பொறுப்பாக பிரதமரும் ஒரு பேரளவிலே ஜனாதிபதி இருந்த காலம்தான் 72ஆம் ஆண்டு யாப். 78ஆம் ஆண்டு யாப்பில் தான் நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகின்றது. பிரதமர் 2ஆம் நபராக இருக்கின்றார். இதன் அடிப்படையில் 72லே ஏற்பட்ட இந்த யாப்பு எழுதப்பட்டதும், அதே போன்று இந்த கல்வி சீர்திருத்தம் உருவாக்கப்பட்டதும் ஒரு நோக்கம் தொழில் கல்வியை வளர்த்து இலங்கையிலே தொழில் செய்யக்கூடிய முன்னேறக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்பது. அவை இதன் அடிப்படையில் தான் இது இந்த பிரச்சனைகளை ஆராய வேண்டும். ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இப்போ அதன் பின்னர் முற்றுமுழுதாக இந்த மூடிய பொருளாதார நிலைமை 72ஆம் ஆண்டு டோட்டலி க்ளோஸ்ட் எக்கனமி, இட்ஸ் நாட் ஓப்பன் எக்கனமி, க்ளோஸ்ட் எக்கனமி. அதுக்கு பிறகு அதுமேதால் ஹிஸ் எக்ஸலன்சி ஜனாதிபதி அவர்கள் ஜேஆர் ஜெயவர்தன் அவர்கள் வந்து இந்த மூடிய பொருளாதார கிராமிய பொருளாதார முறைமை எங்கள் நாட்டுக்கு சரி வராது, உலகம் பயணித்து கொண்டிருக்கின்ற பாதையை செல்ல வேண்டும் என்று 100% திறந்த பொருளாதார முறை ஓப்பன் எக்கனமியை அறிமுகப்படுத்தினார். இதன் விளைவாக வெளிநாட்டு சந்தையிலிருந்து இங்கு குவிக்கப்பட்டு எங்களுடைய பணங்கள் வெளியே கொண்டு செல்லப்பட்டு டாலர்களாக போய் அங்கிருந்து வந்து இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கின்ற போதுதான் நாட்டில் ஒரு விதமான ஒரு அசாதாரண நிலை, யுத்த நிலை தோன்றி 30 வருடங்கள் இந்த நாடு இவ்வாறு ஸ்தம்பிதம் அடைந்து வீழ்ச்சி அடைந்தது. எனவே இதில் அரசியல்வாதிகளுடைய விளையாட்டுக்களா அல்லது யுத்தம் நிலவியதா, அசாதாரண நிலைமையா அல்லது வேறு
பிரச்சனைகளா என்பது பற்றிய பல கோணங்களில் ஆராய்வுகள் நடத்தப்பட்டு தான் இதிலே முடிவெடுக்கப்பட வேண்டும். எனவே இலங்கை அரசாங்கத்துடைய வீழ்ச்சிக்கு இட்டு சென்றதிலே பிரதான காரணி பொருளாதார பிரச்சனை ஆகும் என்பது போன்ற ஒரு பொதுமையான முடிவை நாங்கள் எடுக்கலாம். எனவே இதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சில விடயங்களை பொதுமையாக்கங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே இதுல உயிர்த்தறி செயலொழுங்கு என்பது இப்ப நாங்க கழிச்சு கொண்டு போறதுல உயிர்த்தறி செயலொழுங்கு என்பதை நாங்கள் இது பற்றி தொகுத்தறி முறையை பற்றி கழிச்சோம். தொகுத்து ஒரு முடிவை எடுப்பது, தரவுகளை வைத்து பல்வேறு தரவுகளை தொகுத்து ஒரு முடிவை எடுப்பது தான் தொகுத்தறி முறை. உயிர்த்தறி முறை என்பது சற்று வித்தியாசமானது. இது பொதுமையான ஒரு முறையிலிருந்து வருவது இருந்து சிறப்பான விடயத்துக்கு செல்வதுதான் உயிர்த்தறி. நான் அதுக்கு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு நிறுவனம் இருக்கிறது, அந்த நிறுவனத்தில் தொகுத்து அறிவதை கருதுகின்ற போது அந்த நிறுவனத்தில் எல்லாமே இருக்கிறது, எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது. அங்கு ஆளணியில் இருக்கின்றார்கள், மெஷினரி இருக்கிறது, வேண்டிய அளவுக்கு எங்களுக்கு சக்திக்கு தட்டுப்பாடு இல்லை, எனர்ஜி இருக்கிறது போன்ற எல்லா விடயங்களையும் தொகுத்தெடுக்கின்ற போது அங்கு பொதுமையாக்கம் செய்கின்றோம். இந்த நிறுவனம் ஒரு தலை சிறந்த உற்பத்தி நிறுவனமாக இருக்கும். இது ஒரு தொகுத்து அறிகின்ற முறை. உயிர்த்தறிதல் என்றால் ஏற்கனவே இந்த கம்பெனி பல உற்பத்தி சாதனைகளை படைத்திருக்கிறது. ஆகவே இந்த வருடமும் இது எந்த தயவுதாட்சியமின்றி சாதனை படைக்கும் என்பது உயிர்த்தறிகின்ற முறை. இருக்கின்ற பொதுவான விடயத்திலிருந்து சிறப்பான விடயத்தை நோக்கி செல்வது உயிர்த்தறி முறை எனப்படுகின்ற முறையாகும். ஆகவே இலங்கையிலே நாங்கள் பொதுவாக இருக்கின்ற நிலையிலே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு கோரிக்கையை சந்திப்பதற்கு வளங்கள் இல்லாத போது பொருட்களின் விலை அதிகரிக்கும். சப்ளை அண்ட் டிமாண்ட். இதை பொதுவாக நீங்கள் எக்கனாமிக்கில் படிக்கிற ஒரு பரவலான பொதுவான பாடம் சப்ளை அண்ட் டிமாண்ட், கேள்வி நிரம்பல் விதி. எக்கனாமிக்கிலே பொருளியலில் இருக்கின்ற விதி தான் கேள்வி நிரம்பல் விதி. கேள்வி அதிகரிக்கின்ற போது நிரம்பல் அதிகரித்தால் கேள்வி குறையும், நிரம்பல் குறைந்தால் கேள்வி கூடும், கேள்வி கூடினால் விலை அதிகரிக்கும் என்பது பொருளியல் விதி. ஆகவே இதன் அடிப்படையில் நாங்கள் சிந்திக்கிற போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொது விதி. எனவே அதிலிருந்து நாங்கள் எங்களோட சிச்சுவேஷனை பொருத்தி பார்க்கின்ற போது அது பொருந்துமா இல்லையா. உதாரணமாக செத்தல் சீனி, செத்தல் மிளகாய், தேங்காய், அரிசி போன்ற நுகர்வுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதற்கான காரணங்கள் தனித்தனியாக எடுத்து நோக்கினால் அந்த பிரச்சனையை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இது உயிர்த்தறி சிந்தனை. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து நாங்கள் அதில் இருக்கிற கருத்துக்கள் எடுத்து வெளியே ஆராய்ச்சி பார்க்கிறோம். இதுதான் உயிர்த்தறி சிந்தனை. ஆகவே இதில் முதலாவது விடயத்துக்கு வருவோம். உயிர்த்தறி செயலொழுங்கிலே 4 படிமுறைகள் இருக்கின்றன. ரைட், இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சொல்லுங்க, சமரியை சொல்லுங்க. நான் சொன்னதுல என்னத்தை பற்றி உணவு கதைச்சு என்ன, நான் முக்கியமான இன்ட்ரடக்ஷனை கொஞ்சம் வேகமாக கதைச்சு இன்றைக்கு உயிர்த்தறி முறை தொகுத்தறி முறையில் இருக்கிற வித்தியாசம், அதில் இருக்கிற நடைமுறைகள் பற்றி பார்க்க போகிறோம். சொல்லுங்க உங்களோட கருத்து. இதுவரையில் படித்தது நான் கொஞ்சம் ஸ்பீடாக காய்ச்சா நிறைய விஷயங்கள் இருக்கிறதால ஒரு சிக்கலான விஷயம் இல்லை. எனவே மிக வேகமாகவும் தெளிவாகவும் காய்ச்சிருக்கிறேன். யாராவது சொல்லுங்க சமரி. பிரச்சனை தீர்த்தல் முறையை பத்தி பார்க்கிறோம் சார். அதுல பிரச்சனை தீர்த்தல் முறையில பிரதானமா 2 முறைகளை நாங்க பயன்படுத்துறோம். அடுத்து அது தொகுத்தறி முறை, உயிர்த்தறி முறை. அதை பற்றி தான் காய்ச்சோம். பிரச்சனை இது அவங்களோட வாழ்க்கையில முக்கியமானது, கற்றலுக்கு முக்கியமானது, தரவுகளை சேகரிக்கணும். பொதுமையாக்கத்திலிருந்து நாங்கள் விசேடமான சிறப்பம்சத்துக்கும் சிறப்பான பல விடயங்களை தொகுத்து ஒரு பொதுமையாக்கத்துக்கும் வருவது தான் என்று சொல்லுகின்றோம் தொகுத்து அறிதல். மற்றது உயிர்த்தறி முறை ஒரு பொதுமையான விடயத்திலிருந்து விசேடமான விடயத்துக்கு செல்வது உயிர்த்தறி முறை என்று சொல்லி சொன்னோம். இப்போ வருவோம். உயிர்த்தறி செயலொழுங்குல 4 படிமுறைகள் இருக்கிறது. என்னென்ன? 3 படிமுறை. சாரி, முதலாவது என்ன? பிரச்சனை பற்றிய பூரண விளக்கம் ஒன்றை பெறும். எங்கட பிரச்சனை பேஸ்புக்ல எழுதுறதுல நியாயம் என்னன்னா, பிரச்சனையை பத்தி பூர்ண வழங்கல. அவர் நியாயப்படுத்துவார். அவர் அப்படி இப்படி அவருக்கு தெரியாது. ஒரு வகையான ஒரு மென்டல் கேஸ்கள் தான் பேஸ்புக்ல எழுதுற. உண்மைகளை விட 99.99%
போலியான இம்சைப்படுத்துகின்ற விடயங்கள் தான் இதிலே வருகின்றது. ஆகவே தெளிவாக பெற்றுக்கொள்ளுங்க. முதலாவது விஷயம், ஒரு பிரச்சனை வந்தா ஏன் நாம நான் சொன்னதுதான், ஏன் எல்லாரும் அதிபராக முடியாது, ஏன் எல்லாரும் நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக முடியாது, ஏன் அது இலங்கையை விடுங்க. ஆனா பொதுவாக ஒரு ஒரு தலைமைத்துவத்தை பொறுப்பேற்பது அல்லது அவருக்கு வழங்குவது என்பது எல்லாருக்குமான ஒரு விடயம் அல்ல. அது வேணும்னால் அரச நிறுவனங்களிலே என் தலைமைத்துவம் வேறு. பிரைவேட் கம்பெனி ஒன்றுக்கு செல்லுகின்ற போது அங்கிருக்கின்ற head of the institution அவர் வெரி பவர்ஃபுல் மேனா இருப்பார், ஆளுமை மிக்கவராக இருப்பார். அதுதான் அந்த பிரச்சனை தீர்த்தல் முறைக்கு அவர் பண்பை கொண்டிருக்கிறதால கூடுகிறோம். ரெண்டாவது விஷயம், இப்ப பிரச்சனையை பூரணம் வழங்கினா அடுத்த கட்டம் நீங்க என்ன செய்வீங்க? இப்போ நீங்க போறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையை தந்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க, ஐயோ சிம்பிள், இது எனக்கு சும்மா எங்க தெளிவா படம் ஓடுற மாதிரி ஓடுது, இந்த மைண்ட்ல பிரச்சனை நல்ல தெளிவா ஓடுகிறது என்று சொல்லிட்டு அடுத்த கட்டம் என்னது போகணும்? அதை வச்சு அவர் சொல்லலாமா, முடிவெடுக்கலாமா? தரவுகளை சேகரிக்கும். அந்த பிரச்சனை தொடர்பாக தரவுகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனை தொடர்பாக தரவுகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது பிரச்சனை பற்றிய பூரண விளக்கம், இரண்டாவது தரவுகளை சேகரித்தல், மூன்றாவது விடயம் என்ன? மூன்றாவது விஷயம் தரவுகள்ல தேவையான தரவுகளை மட்டும் எடுக்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாக எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, நிறைய தரவுகளை எங்களை வந்து அடை. ஒரு பிரச்சனை தொடர்பாக நாங்கள் தரவுகளை சேகரித்தால் ஏராளமான தரவுகள் குவிந்து கிடக்கும். அவ்வாறு ஏராளமான தரவுகளை நாங்கள் குவித்து வைத்துக் கொண்டு நாங்கள் வேலையில் எங்களுக்கு பொருத்தமான, எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிறப்பான தகவல்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த தகவல் எந்த அளவுக்கு பொருத்தப்பாடானது, எந்த அளவுக்கு உண்மையானது, எந்த அளவுக்கு எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அது பயன்படும் என்கின்ற விடயங்களை பற்றி ஆழமாக அதை பகுத்தாய்ந்துதான் அந்த விடயம் தொடர்பாக ஒரு முடிவை எடுக்க முடியும். எனவே ஆழ்ந்த சிந்திப்பு என்பது ரிஃப்ளெக்ஷன், ஆழ் மனதில் இருந்து வெளிவருகின்ற சிந்தனையை பார்க்க வேண்டும். இதே ப்ளூமினுடைய வகைப்படுத்தலை நாங்கள் விரிவாக படிக்க போகிறோம், மிக தெளிவாகவும் விரிவாகும் மெஷர்மென்ட்ல. ஆகவே இதுல இந்த படிமுறைகள்ல பொதுவாக்கம், பொதுமை ஆக்கம் எனப்படுகின்ற விடயம், நாங்கள் இதிலே கதைக்கின்ற உயிர்த்து அறிதல், தொகுத்தறிதல் என்பது வேற, உயிர்த்து அறிதல் என்று சொல்றது ஒரு உயிர்த்தறி செயலுள்ள ஒருங்கிணைக்கிற படிமுறையை பார்க்கிறோம். இதே பொதுவாக்கம் என்று சொல்றது, ஒரு பொதுவாக்கம் என்பது தரவுகளை ஒழுங்குபடுத்தல 2 கட்டங்களை குறிக்கிறது. அதுல தொகுத்தறி முறை, உயிர்த்தறி முறை 2 முறைகளும் ஒரு கலப்பு முறையில் இடம்பெற்ற போதிலும் குறித்த பிரச்சனைக்கு தீர்வுக்காக தொகுத்தறி செயல்களும் கட்டாயம் தேவை. ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்க்கணும்னா கட்டாயம் தொகுத்தறி முறை பயன்படுத்தப்பட்டு ஆகணும் என்றால் பல்வேறு தரவுகள் வேணும். அந்த பல்வேறு தரவுகளை சேகரித்து தான் நாங்கள் தொகுத்து ஒரு முறைக்கு வியாக்கியானம் அளிக்க போகின்றமே தவிர வேற சும்மா எழுந்தமானமாக கூறப்போவதில்லை. அந்த வகையில உயிர்த்தறி செயலுங்கிறதுல 4 படிமுறைகளை பார்ப்போம். உயிர்த்தறி முறை, தொகுத்தறி முறை. தொகுத்து ஒரு பொதுமையாக்கத்தை உருவாக்கி அதுல இருந்து வாரம். உயிர்த்தறி இருந்தா ஏற்கனவே இருக்கிற பொதுமையாக்கத்திலிருந்து போறது, அவ்வளவு வித்தியாசம். ரைட், இப்ப நாங்க வருவோம். உயிர்த்தறி செயலுங்க 4 படிமுறைகளை பத்தி நீங்க இப்ப கதைக்க போறீங்க. ஒவ்வொரு ஆளும் அழகா ஒரு டாபிக் எடுத்து ஒவ்வொரு ஆளும் டக் டக்குன்னு குயிக்கா காய்ச்சி போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க முடிக்கலாம். சொல்லுங்க. முதலாவது என்ன? முதலாவது விடயம் பிரச்சனையை பற்றிய பூரண விளக்கம் ஒன்று பெறும். அப்ப அது இரண்டாவது, பிரச்சனை தீர்த்தலுக்கு ஒரு பரிசோதனையாக ஒரு சமயோசிதமான கருத்துகளை கட்டி கருதுகோளை
ரைட், இதுதான் முக்கியமானது. நீங்க இந்த தொகுப்பு அறிதல் முறையில் இருக்கிற முக்கியமான உயிர்த்தறிதல் முறையில் இருக்கிற முக்கியமான விஷயம் கருதுகோள் அமைத்தல். ரைட், வாங்க சொல்றாங்க அப்படிலாம் இல்லை, முடிய மாட்டோமா, அதான் சொல்லுங்க. ரைட், ஓகே. முதலாவது எனக்கு ஒரு யாராவது இல்லை சயின்ஸ்காராக்கள் விதிப்பீங்க, இந்த கருதுகோள் என்றால் என்ன? இது விஞ்ஞானம் கற்பிக்கின்றவர்களுக்கு தேவை, ஆனால் ஏனைய ஆசிரியர்களுக்கும் இந்த கருதுகோள் தேவை. கருதுகோள் என்றால் என்ன? யாராவது குயிக்கா சொல்லணும். நிறைய விடயங்கள் இன்றைக்கு கவர் பண்ண வேண்டிய இன்னொரு வகுப்பு தான் இருக்குது. சொல்லுங்க, கருதுகோள் என்றால் என்ன? யாராவது கருதுகோள் இருக்கிறீங்களா? ஹஸ்னா, நுஷ்ரா, அமீரா, திலக்ஷானி, யாராவது? எனிபடி எல்ஸ்? விமோதி, நாகேந்திரா, வஸ்னா, ரிஸ்மியா, ஸ்ருதி, கமோன். யாரு சொல்லுங்க. ஒருத்தரும் இல்லையா? சொல்லுங்க. 6 நாள் நுஷ்ரா, அமீரா, ஆறு இருக்கிறீங்க? யோகன், நசுஹா, சொல்லுங்க. கருதுகோள் என்றா என்ன? சார், பிரச்சனை தொடர்பாக அவதானிப்பாளர் ஒருவரால் முன்வைக்கப்படும் அனுமானம். பிரச்சனை தொடர்பாக அவதானிப்பாளர்களால் முன்வைக்கப்படும். அதாவது ஒரு பிரச்சனைக்கு காரணம் என்னங்கிற ஊக முடிவுன்னு சொல்லலாம். நீங்க சொன்ன சரி. இப்ப நாம சொல்றோம் இதாலாம் இது நடந்தது, இதுதான் நடந்த விஷயம் என்று நிரூபிக்கப்படாத ஒரு விடயமா இருக்கு தானே. கதைக்கிறார்கள் ஒருவரும் இல்லையா? எல்லாரும் லீவ் ஆயிட்டீங்களா? சொல்லுங்க. பிரச்சனை பற்றிய ஒரு ஊக முடிவு. உதாரணமாக ஒரு விவசாய நிலம் அப்படியோ விளைச்சல் குறைவடைந்து பாரிய அழிவு ஏற்பட்டு விட்டது. இந்த முறை விளைச்சல் குறை
அதற்கான காரணம் என்ன என்றால் ஒரு ஆள் சொல்றாரு, அது வேற ஒன்றுமே இல்லை, இந்த முறை அவங்க போட்ட பயலை சரியில்லைன்னு சும்மா சொல்றாரு. அதான் கருதுகோள். பட் அது கருதுகோள் என்பது சும்மா சொல்லுவதல்ல. சில விஞ்ஞான ரீதியான சில தத்துவங்களை தத்துவார்த்த ரீதியாக அடிப்படையாக கொண்டு செல்வதுதான் இந்த கருதுகோள். ஒரு கருதுகோள் இப்ப 2 விறகுகளை எடுக்கின்ற போது அந்த விறகுகளில் எது சிறந்தது என்று கேள்வி கேட்டால் ஏபி எனப்படுகின்ற விறகுகளை பி சிறந்தது. காரணம் அதிலே இருக்கின்ற செல்லுலோஸ் அளவு கூட, இது மிக மென்மையான மரம், இலவாக பத்தும், இதனால் அப்படி இதுல சக்தி கூட, இப்படியான சில சயின்டிபிக் உண்மைகளை அடிப்படையாக கொண்டு எடுக்கின்ற ஊக முடிவுதான் கருதுகோள். இந்த கருதுகோள் வாய்ப்பு பார்க்கப்பட்டு பரிசோதனை மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அது ஒரு விதியாக கோட்பாடாக வரும். எனவே முதல் முறையாக ஒரு கருதுகோளை கட்டி எழுப்ப வேண்டும். 3வது படிமுறையாக உயிர்த்தறி முறைக்கு தொடர்பாக ஒரு கருதுகோளை கட்டியெழுப்பிய பின் அதை தயாரித்து அந்த கருதுகோளுடைய நம்பகத்தன்மையை கண்டுபிடிப்பதற்குரிய விளக்கங்களை எப்படி ஒரு பரிசோதனையை திட்டமிட வேண்டும். 4வது விடயம் உயிர்த்தறி முறைக்கு தொடர்பாக கருதுகோளை தயாரித்து அதுக்குரிய நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்குரிய விஷயம். 4வது விடயம் தான் அந்த கருதுகோளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதா, either accept or reject, either accept or reject. இந்த வினாவை கேட்பது ஏற்றுக்கொள்வதா இல்லையா. கருதுகோள் எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும்? பரிசோதனை மூலம் நாம செய்த விடயங்கள். உதாரணமா ஒரு கம்பெனியிலிருந்து வந்து சொல்றாங்க, நான் இந்த வருடம் நாங்கள் we have produced a very good variety, ஒரு குட் ஃபெர்டிலைசர் ஐட்டம். ஓகே, இது உங்களோட விளைச்சலை 10% அதிகரிக்கும், எந்த ஐயமும் பட தேவையில்லை சொன்னாங்க. பட் எங்களை அப்படியே நம்ப இயலாது. இப்போ என்ன செய்யணும், நாங்கள் ரைட் கொண்டு வாங்க, உங்களோட பயலையில் கொஞ்சத்தை கொண்டு வாங்க, நாங்கள் இந்த போவோம் செய்து அதில் கொஞ்சம் ட்ரையல் ஒன்றை செய்து அது ஓகேன்னா உங்கள்கிட்ட நாங்கள் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேன்னு அவங்க எங்களுக்கு ஒரு இதை தாராங்க. நாங்கள் என்ன செய்யணும், பரிசோதனை கருதுகோள் அமைக்க இந்த உரத்தினால் இந்த பயலையினால் எங்களுக்கு அதிக அளவு விளைச்சல் கிடைக்கும். இப்போ 2 பிளாட் எடுத்து ஒன்றுக்கு உரம் போடுறோம், மற்றதுக்கு உரம், மற்ற நோமல் உரம் போடுறோம். இப்போ 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்குறோம், அந்த புதிதாக போட்ட உரத்தில் அமோக விளைச்சல். ஸோ அப்போ எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், உயிர்த்தறியலாம், இது இந்த பயலை சிறந்ததுங்கிற முடிவுக்கு வரலாம். ஆகவே அந்த கருதுகோள் அப்படி இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். நாங்கள் இந்த பயலை நல்லது இந்த கருதுகோள் ஒன்று அது வந்து நல் ஹைபோதீசிஸாக ரிஜெக்ட் பண்ணப்படலாம், அல்லது அந்த கருதுகோளிலே மாற்றங்கள் செய்யப்பட்டு மீண்டும் அது பரிசோதனைக்கு உட்படலாம். இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. அது விஞ்ஞானி இப்படியான ஒரு முறைதான் இந்த உயிர்த்தறி முறை என்கின்ற விடயம் தெளிவாக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த கருதுகோளை ஏற்றுக்கொள்வதா புறக்கணிப்பதா என நியாயித்தல் உயிர்த்தறி செயல் ஒழுங்குல இது ஒரு மிகவும் கடினமான படிமுறை. எங்களுக்கு தெரியாது ஒரு கருதுகோளை ஏற்றுக்கொள்றதா இல்லையா, சின்ன விடயம் அல்ல. ஆகவே அந்தந்த கருதுகோளை கட்டி எழுப்பி அதில் உள்ள காரணிகளை மிகவும் கவனமாக பரிசோதிக்கணும். பல 3 விதமான காரணிகள் இருக்கிறது, விஞ்ஞானம் படைத்தவர்களுக்கு தெரியும். ஒன்று சார்மாறி, சாரா மாறி, நியம மாறிகள் எனப்படுகின்ற 3 மாறிகளை வைத்துத்தான் இதை நாங்கள் மேற்கொள்கின்றோம். ஆகவே இது தொடர்பாக இந்த கருதுகோளை கட்டி எழுப்பி அதை வாய்ப்பு பார்க்கின்ற வேலையைத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இதில் இந்த உயிர்த்தறை முறைக்கு ஒப்பாக ஹெர்பர்டின் முறைசார் நிரப்படுத்தப்பட்ட கற்றலும் முறை சென்ற கற்பித்தல் கற்றல் ஆகிய இங்கே கலந்துரையாடப்படுது. அது ரெண்டும் கிட்டத்தட்ட அதே சிந்தனை தான், ரெண்டுக்கும் ஒப்பானது. உயிர்த்தறை முறை, தொகுத்தறை முறை. அதே வேளையில் தொகுத்தறை சிந்தனை செயலொழுங்குல மீது விருத்தி செய்யப்பட்டு இருக்கிறது. இப்ப பார்ப்போம், ஹெர்பர்ட் என்பவரினுடைய முறைசார் நிலைப்படுத்தல் இருக்கிறதுல 4 படிமுறைகள் இருக்கிறது. என்னென்ன படிமுறை சொல்லி பார்ப்போம். ஒன்று என்ன படிமுறை? உயிர்த்தறி படிமுறை ஹெர்பர்ட் ஒரு உயிர்த்தறி விடயம்தான், அதுக்கு ஒப்பானதுதான் ஹெர்பர்ட். ஹெர்பர்ட்ல 4 படிமுறை இருக்கிறது. கிட்டத்தட்ட இது உயிர்த்தறி முறைக்கு ஒப்பானது, நேரடியா உயிர்த்தறி முறை அல்ல. சொல்லுங்க என்ன? ஒன்று என்ன? ஆயத்தம். ஆயத்தம் என்ன? ஒரு பிரச்சனையை தேர்றதுக்கு, அதை விளங்கி கொள்றதுக்கு ஆர்வம் ரெடி ஆகுது, ஊக்குவிக்கப்படுறது, ஆர்வம் ஏற்படுறது, ரெடி ஆகுது. 2வது
முன்வைத்தல்டா இரண்டாவது படிமுறை. தரவுகளை சேகரித்து அது உயிர்த்தறை முறையில் உள்ள தரவு சேகரித்தலுக்கு ஒப்பானது. விடையா விளங்க வேண்டாம். ஹெர்பர்ட் முறையைத்தான் நாங்கள் உயிர்த்தறை முறை சொல்லு என கூறுகிறோம் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அது வரை ரெண்டுக்கும் ஒத்த தன்மைகள் இருக்கிறது, பட் ரெண்டும் ஒன்றல்ல. அப்ப அந்த முன்னாயத்தம் என்பது அங்க இருக்கிற தரவுகளை சேகரித்தல் எனப்படுகின்ற படிமுறைக்கு ஒப்பாக இருக்கிறது. சரிதானே? அப்ப அதுல தீர்க்கப்பட உள்ள பிரச்சனையை ஆசிரியர் ஒடுக்கி பொழித்து கூறுதல் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக சுருக்கமாக இதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. அப்ப முதலாவது விஷயம் ஆயத்தம், இரண்டாவது முன்வைத்தல், மூன்றாவது ஒப்பீடு. என்னது? ஒப்பீடு. ஒப்பிட்டு பார்க்கறது, கம்பேர் பண்றது. எதோட எதை கம்பேர் பண்றது? தொகுத்தாறு செயல் ஒழுங்குல இந்த முறை மூன்றாவது படிமுறைக்கு வருகின்றது. அப்ப இங்கு வினை கொள்ள வேண்டியது என்ன? பகுப்பாய்வு செய்த எல்லா தரவுகளையும் எடுத்து அதுல ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா, போதிய அளவு தொடர்பு இருக்கிறான், அதை ஏற்படுத்திக் கொள்வது மூன்றாவது படிமுறை ஒப்பீடு. நாலாவது விடயம்தான் பொதுமையாக்கம் எனப்படுகின்ற சம்பவத்துக்கு வருகிறது. இப்ப நான் சொன்னேன், அங்க தொகுத்த எல்லா தரவுகளையும் வச்சு இது எல்லா இடத்துக்கும் பொருந்து முடிச்சுதான் பொதுமையாக்கம் செய்யலாம். விஞ்ஞான பரிசோதனையில இப்ப நாங்க எங்களுடைய ஒரு வட மாகாணத்துல செய்த ஆய்வுடைய பயிர் தொடர்பான ஒரு அவுட்கம் மலை நாட்டில் பிரயோகிக்க முடியாது. அங்க இருக்கிற கண்டிஷன் வேற, கிளைமேட்டிக் கண்டிஷன் வேற, வெதர் கண்டிஷன் வேற, வாழ்வியல் வேற. அப்ப இது எல்லாமே இருக்கிறதால அதை நாங்க என்ன செய்யலாது. ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை இன்னொரு இடத்துக்கு பொதுமையாக்கம் செய்ய முடியாதுங்கிறதை நீங்க கவனத்தில் கொள்ளணும். எனவே பொதுவாக்கம் செய்வதாக இருந்தால் அதுல மிக கவனமாக இருக்கணும். அதுல மதிப்பீடு செய்த விஷயம் எந்த இடம் என்னங்கிறத பற்றி சொல்லணும். அது பொதுவாக இது இறுதி படிமுறை. இது ஏற்ப இந்த படிமுறையில ஆக்கப்படுற முடிவு தான் இது. முடிவை தான் இந்த பொதுமையாக்கம் சொல்லணும். ஒரு பொதுவாக்கம் இதுக்கு வருகின்றோம். அப்ப ஹெர்பர்ட்டை பின்பற்றுவர்கள் பயன்படுத்தல் எனும் ஒரு 5வது படிமுறையை சேர்த்துக்கொள்றாங்க. ஹெர்பர்ட்டை பற்றி செய்கிறார். இதோட சேர்த்து ஒரு 5வது படிமுறை ஒன்றை சேர்க்கிறார்கள். புதிதான படிமுறை என்று பிரச்சனை தீர்த்தல் மூலம் பெறப்படும் இந்த அறிவை ஒத்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு பயன்படுத்த முடியும். அப்ப இது வந்து என்னது? வேற முறை வந்து ஹெர்பர்ட் முறையாக இருக்கிறது. ரைட். இப்ப நாங்க வருவோம் உயிர்த்தறை முறைக்கு ஒப்பான படிமுறையை கொண்டதாக இருக்கிறது. இப்ப அடுத்ததுக்கு வருவோம். இதுல வந்து இந்த மொரிஸ் என்ற கற்பித்தல் சுற்று என்பது ஒரு பிரச்சனை தீர்த்தல் ஊடாக எடுக்கிறது. இப்ப நம்ம ஹெர்பர்ட்டை கழிஞ்ச மாதிரி மொரிஸ் என்றைக்கு வார நேரம் அது ஒரு பிரச்சனை தீர்க்கிற ஊடாக கற்பித்தல் எனும் ஒரு முறையாகத்தான் இதை நாங்கள் கருதுகிறோம். ரெண்டுமே ஒரு முறையாக பயன்படுத்த போறோம். அப்ப இதுல ஹெர்பர்ட் முறை சார் நிலைப்படுத்தப்பட்ட முறை உடன் மிக நெருங்கிய ஒத்த தன்மை ஒன்று இருக்கிறது. எல்லாமே நாம முறைசார் நிலைப்படுத்தப்பட்ட இதையும் இங்க பார்க்கிறோம். மொரிஸ் என்ற கற்பித்தல் சுற்றுங்கிற 2 முறையில தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரச்சனை தீர்த்தலை. இந்த முறையில துருவி ஆராய்தல் ஒரு விடயத்தை நெருங்கிய ஒத்த தன்மை உண்டு. என்னண்டா ரெண்டுலையுமே ஒரு பிரச்சனைய துருவி ஆராயும். அடுத்து அந்த பிரச்சனையை முன்வைக்கணும், தரவுகளை சேகரித்துக்கணும். சேகரித்தல் மட்டும் போதாது, அதனை ஒழுங்கமைப்பு செய்து கொள்ள வேண்டும். அது ஒழுங்கமைத்தால் போதாது, பின்தொடரணும், ஃபாலோ அப் இருக்க வேண்டும். 5 படிமுறைகள் இருக்கிறது. 5 படிமுறைகள் இருக்கிறது. சரிதானே? இதுல வந்து மொரிஸ் என்ற கற்பித்தல் சுற்று என்பது பிரச்சனை தீர்த்தல் ஊடாக ஒரு முறைங்கிறது சொல்றாங்க. அடுத்தது வந்து துருவி ஆய்தல். அதாவது மிக ஆழமாக ஒரு பிரச்சனையை பற்றி ஆய்வை மேற்கொள்ள வேண்டியது அடுத்த கட்டமாக இருக்கிறது. இங்க நடைபெற விஷயம் என்னண்டா, ஒரு பாடத்தை தயாரிக்கிறதுக்காக ஒரு ஒன்றோடொன்று பின்னிப்பிணைந்த தொடர்புடைய விடயங்களை செயற்பாடுகளை கருத்து கொண்டு இது நடைபெற வேண்டும். இந்த செயற்பாடு தொடர்பாக ஒரு வகுப்பை நீங்க ஆயத்தம் செய்வதற்கு கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், மாணவர்களிடத்தில் போய் வினா கேட்க வேண்டும். வாய்மொழி வினாக்களை கேட்டு கலந்துரையாடி அடிக்கடி எழுத்து மூல சோதனைகள்
துருவி ஆய்வதோட தொடர்பட்ட செயற்பாடோட நடவடிக்கை எடுக்கணும். இந்த துருவி ஆராயணும், சும்மா சொல்லல பிரச்சனை உண்ட எப்படி தீர்க்கிறாங்கிறத பற்றி தேடி 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 மாணவர்கள் அதில் பரிச்சயம் பெற வேண்டும். ஆகவே முதலாவது விடயம் பார்த்தோம், இதில் வந்து பிரச்சனை தீர்த்தலூடாக கற்பித்தலை மேற்கொள்ள முறைன்றதை ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து ரெண்டாவது துருவி ஆராய்றதை பற்றி கேட்குறாங்க. மூன்றாவது விடயம் தான் முன்வைத்தல். மாணவர்கள் பெற்றுக்கொண்ட தரவுகளை சிந்தனை மட்டும் முன்வைக்க எதிர்பார்க்கப்படும். ஆசிரியர்கள் தரவுகளை மட்டும்தான் முன்வைக்கிறது சிந்தனை, வேற பெரிய விடயங்கள் ஒன்றும் அங்கே எதிர்பார்க்கப்படலை. சிக்கலானது தானே. அப்போ எதிர்பார்க்கப்படும் ஆசிரியர் தரவுகளை மட்டும் முன்வைக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுவது குறைவாக இருந்தாலும் அதில் ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக தமது ஊக்கத்தை வெளிப்படுத்தி ஒரு விவரண கற்கை ஆர்வங்களை தூண்டுவதற்கு ஒரு எளிய நேரடி முறையில் தரவுகளை முன்வைக்கிறாங்க. தரவுகளை சேகரிக்கிறதுக்கு வருவோம். அப்போ முன்வைத்தல்னா அவங்க ஒரு எளிமையான முறையில் சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. தரவுகளை சேகரித்தல் என்பது முக்கியமானதுன்னு சொன்னோம். இப்போ இதில் வந்து நாம் ஆக முக்கியம் ஒரு பிரச்சனை தொடர்பாக தரவு சேகரித்தல் என்பதை நாங்கள் இப்போ கலந்துரையாடினோம். எனவே இப்போ முன்னர் பெறப்பட்ட உண்மைகளுக்கு ஏற்ப இப்போ மாணவர்களில் இருக்கிற மேலதிக நூலில் இருந்து வார கருத்துக்களை இந்த அளவுக்கு ஒத்து போகுதுங்கிறத பார்க்குறது. நாங்கள் ஒரு பிரச்சனையை நான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். சிறப்பான உதாரணம், எல்லாரும் சயின்ஸ் படித்த நீங்கள் இந்த சயின்ஸில் பிறப்புரிமைகள் எனப்படுகின்ற சப்ஜெக்டில் ஜோர்ஜ் கிரேக்க மெண்டல் போய் ஒரு பன்சலையில் இருந்துட்டு ஒரு பட்டாணி கடலை தாவரத்தில் பரிசோதனை செய்தார். அப்போ இந்த பரிசோதனை செய்து அதில் வந்து அவருக்கு ஒரு 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 முடிவு பெறப்பட்டது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், 3க்கு 1 மற்ற 9க்கு 3க்கு 3க்கு 1 என்ற வீதத்தில் இது பெறப்பட்டது. ஏ லெவல் சயின்ஸ் படிச்சாங்களுக்கு தெரியும். மற்ற ஓஎல்ல 3க்கு 1 என்ற வீதத்தில் உயரம் தாவரங்களும் குட்டையான தாவரங்களும் வந்தது தெரியும். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு உயிர்த்தறிய முறையை செய்ய போகிறோம். கட்டாயமாக இதிலிருந்து இந்த பொதுவாக்கத்திலிருந்து நாங்கள் இன்னொரு தாவரத்துக்கு செஞ்சாலும் இதுதான் வரும் என்ற தகவலை நாங்கள் எடுத்து ஆராயிற நேரம் எங்களுக்கு கிடைக்கிற முடிவு என்ன தெரியுமா? 3 கொண்டு வரல, 1க்கு 2 கொண்டு வருகிறது. உயரம் வரவில்லை. உயரம் ஒரு கண்டும் ஒரு வீதமும் விகிதம் 1, அதாவது 25 வீதம், 50 வீதம் இடைப்பட்ட ஒரு தாவரமும் குட்டையான தாவரம் 1 வருகிறது. அதாவது 1 அப்படி வாரல்ல. உதாரணமா 1000 எடுத்தா 250 ஏறத்தாழ 500 250. அப்ப 250க்கு 500க்கு 250 என்ற வீதத்துல அந்த தாவரங்கள் உருவாகி இருக்கிறது. எது வித்தியாசமான உயரத்துல உருவாகி இருக்கிறது என்றால் ஏற்கனவே மெண்டல் செய்த பரிசோதனை அப்படி வரல. என்ன 1 உயரம் மற்றது குட்டைட்டு வந்தது. இப்பதான் பிரச்சனைகளுக்கு வருது. இதுக்கு தீர்வான வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இதுக்கு நாங்கள் என்ன தரவுகளை சேகரித்து அதனை பரிசோதிக்க வேண்டும். எனவே அதன் அடிப்படையில் முதலாவது தரவுகளை சேகரித்தது பிறகு அவற்றை ஒழுங்குபடுத்தணும். பரிசோதனை மேற்கொள்வதற்காக அல்லது அதை பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக கட்டாயமா என்ன செய்யணும்டா, பிரச்சனை தீர்த்தல் கட்டத்துல நாங்க என்ன செய்யணும், அதுகளுக்குரிய ஒழுங்கமைப்பை என்ன எல்லா விடயங்களையும் ஒழுங்கு பண்ணி அதிலிருந்து கிரிட்டிக்கலாக விமர்சித்து அதில் பல்வேறு கருத்து பரிமாற்றங்களை செஞ்சு நாங்கள் ஒழுங்கமைப்பு ஒன்றை தயாரிக்கிறோடு பிறகு என்ன செய்வோம், பின்னால் போய் ஒரு விடயம் நடந்ததுக்கு பிறகு அதை பற்றிய வாட்ச் பண்ணி அது தொடர்பாக என்ன நடக்குதுங்கிற தெளிவை நாங்கள் ஏற்படுத்தி பிரச்சனையை தீர்த்து கொள்வோம். அவள் பிரச்சனை தீர்த்தலுங்கிறது தான். அவள் பிரச்சனை தீர்த்தலுங்கிற முறையில் அந்த ஹேபர்ட்ற உயிர்த்தறி முறை ஒரு முறையாக கருதப்படுகிறது. இப்போ பிரச்சனை தீர்த்தல் முறையில் இருக்கிற அனுகூலங்களை விரைவாக பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்ன அனுகூலங்கள் சொல்லுங்க. முதலாவது அனுகூலம் என்ன? பிரச்சனை முதலாவது அனுகூலம் என்ன? வாழ்க்கைக்கான சொல்லுங்க. முதலாவது அனுகூலம் என்ன? பிரச்சனை முதலாவது அனுகூலம் என்ன? வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வாழ்க்கை. இரண்டாவது தர்க்க ரீதியான சிந்தனை ஆற்றல் வளர்ச்சி அடையும் மாணவர்களுக்கு. தர்க்க ரீதியான சிந்தனை மட்டுமல்ல, ஏராளமான சிந்தனை ஆற்றல், தர்க்கம் தான் கூடுதலா வளர்ச்சி அடையும். இந்த முறையில் கிரிட்டிக்கலி திங்க் பண்ற ஒரு விஷயம் வளர்ச்சி அடையும். மூன்றாவது சுய கற்றலை வலுப்படுத்தும், அதிகரிக்கும். யாரு பிரச்சனை தீர்க்க போறாங்க? ஆசிரியரா மாணவர்களா? மாணவர்கள். பிரச்சனையில தகவலை சேகரிக்க போறாங்களா? மாணவர்கள். அவ இந்த அடிப்படையில் அவங்க கற்றுக்கொள்வாங்க. அடுத்தது வந்து தனக்கு ஒரு நம்பிக்கை, தான் இதை கண்டுபிடிச்ச நம்பிக்கை வருமா இல்லையா? சுய நம்பிக்கை கொண்டு வரும். அடுத்தது வந்து
தனியால் பல்வாமைக்கு இடம் அளிக்கும். இது எல்லாத்துலயும் சொல்றாங்களா சொல்லலையா? சகலத்திலையும் சொல்லி வராங்க தனியால் இதுக்கு பல்வகைமைக்கு இடம் அளிக்கும் சொல்லி சொன்னா ஒரே விதமான ஏதாச்சும் மொனோட்டனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே விதமான கற்பித்தலை நீங்க விரிவுரை முறை அல்லது கலந்துரையாடல் முறை இந்த ஒரே முறையை பயன்படுத்தினா மாணவர்களுக்கு சலித்து போய்விடும். ஆகவே இந்த தனியால் பல்வகைமைக்கு இப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆள் செய்யற ஒரு முறை ஒரு ஆளுக்கு நல்ல மனதில் பிடித்திருக்கு, நம்ம ஏற்கனவே கதைத்திருக்கிறோம். ஆகவே அந்த தனியால் பல்வகைமைக்கு இடம் அளிக்கும். அடுத்தது விருப்புக்குரிய பழக்க வழக்கங்களை மேம்படுத்தும். நல்ல நல்ல பழக்கங்களை நாங்கள் மேம்படுத்துறதுக்கு இந்த பிரச்சனை தீர்த்தல் முறை ஒரு சிறந்த விடயமாக இருக்கும். அடுத்ததாக இறுதியாக தர்க்க ரீதியாக சிந்திக்கிற திறனை வளர்த்து கொள்ளலாம். தரவுகளை சேகரிக்கிற திறனை வளர்த்து கொள்ளலாம். பெறுவர்களை பகுப்பாய்வு செய்து அதுல இருந்து கிராஃப் எழுதி அதுக்குரிய முடிவு எடுத்துக் கொள்ளலாம். இதுல பிரதிகூலம் என்ன சொல்லுங்க. என்னுடைய பிரதிகூலம் கொஞ்சம் சின்னதாக்கி விடுறேன் பாருங்க. இப்ப பாருங்க என்ன பிரதிகூலம் குயிக்கா சொல்லுங்க. ஆசிரியரின் ஆற்றல்ல தான் தங்கிக்குது. கிளியரா கேக்குது இல்ல? கொஞ்சம் இப்ப ஓ சார். ஓகே ஹலோ கிளியரா கேக்குது சார். ரைட். இப்ப இந்த முறையில பிரதிகூலங்கள்லாம் ஆசிரியர்ல தங்கி இருக்க வேண்டியிருக்குது. அதிக அளவு காலம் எடுக்கும். லேசிப்பட்ட விஷயம் இல்லை. நீண்ட காலம் கடும் முயற்சி எடுக்க வேண்டும். இதை லேசி இல்லை. பிரச்சனை தீர்க்கிறது ஒரு பெரிய ஆளுக்கு பிரச்சனை தான் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சிக்கலா இருக்கு. அப்ப இது உண்மையாகவே கணிதம் கற்பித்தல் கடினமாக இருக்க முடியும். சரிதானே? இந்த முறைக்கு ஏற்ப கீழ் தரங்கள்ல கணிதம் கற்பித்தல் கடினமாக இருக்க முடியும். பல பாரம்பரிய பாடநூல்களை இந்த முறைக்கு ஏற்ப பயன்படுத்த முடியாது. அப்ப இதான் இதுல விளக்கம். அடுத்தது சேர்த்திட்ட முறை பார்த்துட்டோம். என்ன சேர்த்திட்ட முறை முடிச்சுட்டேன் தானே? ஓ சார். முடிச்சுட்டான். இன்றைக்கு இன்னும் சில முறைகள் இருக்கிறது. அது பெரும்பாலான முறையை முடிச்சிட்டோம். நிலைப்படுத்தப்பட்ட முறை முடிச்சிட்டோம். அதெல்லாம் நாங்க கதைச்சிட்டோம். அதுல இது மட்டும் இருக்குது. இப்ப வருவோம் ஒப்படைகள் பார்த்துட்டோம். ஒப்படை முறை ஓகே. இப்ப வருவோம் முடியுது. அதுல முக்கியமான சில அணிமுறை கற்பித்தல் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சில செக்ஷன் மட்டும்தான் இருக்கு. அணி முடிச்சிட்டோம். அணி கற்பித்தல் முறையில நலன்கள் வாய்ச்சிட்டோம். பல்தர கற்பித்தல் பல்மட்ட கற்பித்தல் ஓகே. அதுல ஆசிரியர்ல பங்கு, கற்றல் அனுபவங்கள், கற்றல் சூழல் ஓகே. அதையும் முடிச்சிட்டோம். இப்ப நாங்க வரப்போறது நுட்பம். ரைட். இப்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் விரைவாக நான் இப்ப ஒரு முக்கியமான விடயம் ரைட் என்ன இருக்கிறத பாருங்க. இது 2 இடத்தை எங்களுக்கு தேவைப்படும். இந்த படத்தை நான் வேறொன்று கூட போட போறேன். இதை பாருங்க. அப்ப என்னண்டு யார கூம்பு இது இதுல படிச்சாங்க காலேஜில இருந்து ஆகிறது தெரிஞ்சு. யார கூம்பு யாருடைய எக்காடேரினுடைய என்ன கூம்பு? அனுபவ கூம்பு. ரைட். இப்ப நான் இத ஒரு எக்காடேருடைய அனுபவ கூம்புல 3 விதமான அனுபவங்களை எக்கார்டேல் குறிப்பிடுகிறார். என்னென்ன அனுபவங்கள்? பிரதானமாக 3 விதமான அனுபவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியமான குறிப்பிடுறார். முதலாவது என்ன? வியப்பான கற்றல் அனுபவங்கள்.
இல்லை இல்லை, அதுதான் ஆக பெருசு, கஷ்டமானது, கடினமானது, மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்டாக கற்கக்கூடியது. எங்களுக்கு கஷ்டம், மாணவர்களுக்கு இலவும். முதலாவது எது? குறியீடு சார். அனுபவங்கள் எளிமையானது. அதை கற்று முடிஞ்சாதான் மாணவர்கள் இதுக்கு வருவாங்க. அடுத்தது வரிப்படம் சார். படம் சார், சலனப்படம் சார் அனுபவங்கள். மற்றது உயிர்ப்பான கட்டணங்கள். இப்போ ஒவ்வொன்றையும் பத்தி பாருங்க என்ன இருக்குது. முதலாவது விஷயம் என்ன இருக்கிறது? நம்பர் 1 வந்து கீழே இருந்து போறாங்க. மேல வருவோம். வாய்மொழி குறியீடுகள், கட்புல குறியீடுகள். வாய்மொழி குறியீடு மேல இருக்குது, XI. நல்லா பாருங்க. வாய்மொழி குறியீடுகள் XI, நிறைய XI. மேலே வாய்மொழியாக சொல்லுகிற குறியீடுகள். வா, இருங்க, இப்படி சொல்றதெல்லாம் வாய்மொழியான ஒரு குறியீடு. சொல் சார்ந்த வாய்மொழியான குறியீடு. ரெண்டாவது பாருங்க, கட்புல குறியீடுகள். இங்க பாருங்க, X. மூன்றாவது செவிப்புல பதிவுகள். இதுதான் இந்த வரிப்படம் சாருக்குள்ளான் அது வருது. 3லிருந்து 6 வரைக்கும் வாரது வந்து இதுக்குள்ளாம் வருது. 6, 7 வரைக்கும் வாரது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வரை இருக்கிறது. அப்ப முதல் 2 தான் அடிப்படை குறியீட்டு அனுபவங்கள்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு படம் சாருன்னு சொல்லுவாங்க. படம் அல்லது வரிப்படம் சார் அனுபவங்கள் சொல்றது வந்துட்டு அதுக்கு கீழே உள்ள விடயங்களா இருக்கிறது. எனவே இதுல வந்து 10, கீழே 9, 8, 7 இவ்வாறு கீழே நம்பர் குறைந்து கொண்டு வருகிறது. 1, 6 கீழே இருக்கு. எனவே இதுல நீங்க நல்லா பார்க்கணும். முதலாவது நேரடி நோக்கம் சார் அனுபவங்கள். கீழே இருந்து பார்த்தா மிக கடினமான பணி கற்றல்ல வந்து நேரடி அனுபவத்தை வழங்குறது. மாணவர்கள் செயற்பாட்டு அனுபவங்களை பெறுவார்கள். இதை கார்டேனுடைய கூம்பு. இது கட்டாயம் படிக்க வேணும் என்றால் துணை சாதனங்களுக்கு இது முக்கியம். கற்றல் கற்பித்தல் துணை சாதனங்கள். பாடசாலையில இந்த தத்துவத்தை அடிப்படையாக வச்சுதான் கற்றல் கற்பித்தல் துணை சாதனங்களை பயன்படுத்துகிறார். ஆகவே இதுல வந்து முதலாவது விடயம் சிக்கலான அனுபவங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக நேரடி அனுபவங்கள், பிராக்டிக்கல். உதாரணமா ஆய்வூடத்துல மேற்கொள்ள பிராக்டிக்கல், விவசாயத்துல மேற்கொள்ள கம்ப்யூட்டர் பிராக்டிக்கல், இதெல்லாம் வந்து முதலாவது விடயத்துக்கு வரும். நேரடி நோக்கம் சார் அனுபவங்களா இருக்கு. 2வது விடயம் திட்டமிட்ட அனுபவங்கள். அதுவும் கொஞ்சம் பிளான் பண்ணி சில அனுபவங்களை மாணவர்களுக்கு கொடுக்கிறது. என்னென்ன விடயங்களை மாணவர்கள் அடைய வேண்டும் என்று ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்ட அனுபவங்கள். மற்றது சித்தரிக்கப்பட்ட அனுபவங்கள். இப்ப சித்தரிக்கப்பட்ட அனுபவங்கள் எதுக்குள்ள வருதுண்டா, படங்கள், சலனப்படங்கள், அப்படியான ஒரு இதுக்குள்ள அது வந்து மாற்றப்படுகிறது. எது? 3வது விடயம் சித்தரிக்கப்பட்ட அனுபவம். ஏன்னா சித்தரிக்கப்பட்ட அனுபவத்தை பாருங்க, என்னது? வரிப்படம், படங்களினூடாவுடைய தான் கூட கருதுற எக்காட்டே. அடுத்ததை பாருங்க, எடுத்துக்காட்டுகள். ஏதாவது உதாரணம் எடுத்துக்காட்டுகள். களப்பயணங்கள், அனுபவங்கள் அப்படியோ வர வர விரிஞ்சு குறைஞ்சிட்டு வருது. ஆக டொப் அனுபவம், மிக சிக்கலான அனுபவம் வந்து நேரடி நோக்கம் சார் அனுபவம். அதுக்கிட்ட கொஞ்சம் குறைவு திட்டமிட்ட அனுபவங்கள், அதை விட குறைவு சித்தரிக்கப்பட்ட அனுபவங்கள், எடுத்துக்காட்டுகள் குறைவு, களப்பயணங்கள் கொஞ்சம் அதை விட குறைவு. இப்படி போக கண்காட்சி, கல்விசார் தொலைக்காட்சி, அசையா படங்கள், இவ்வளவும் சரிதானே. இந்த சொல்ற இந்த XXIக்கு மேல இருக்கிற இந்த அது மேல இருக்கிற 2ஐயும் கீழே இருக்கிற 2ஐயும் தவிர நடுவில் இருக்கின்ற எல்லா விதமான இந்த குறிப்பிடப்பட்ட விடயங்களும் வந்துட்டு சிக்கலானதாக காணப்படுகிறது. இது வந்துட்டு நேரடி நேரடி நோக்கம் சார் அனுபவம் சொல்லக்குள்ள நேரடி அனுபவத்துக்கு செயற்பாட்டுக்கு போறோம், திட்டமிட்ட அனுபவம். அதே மாதிரி கற்புல குறியீடுகள் இதுங்கிறது எளிமையானது. எனவே சிக்கலானது மேலே இருக்கிறது ரெண்டும் எளிமையானது. அதுக்கு இடைப்பட்ட இதெல்லாமே வந்து ரெண்டும் கலந்ததாக திட்டமிட்ட அனுபவங்கள், சித்தரிக்கப்பட்ட அனுபவங்கள், எடுத்துக்காட்டுகள், களப்பயணம். ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போறோம், ஏன் அதை காட்சி அனுபவம் சொல்லணும்? கண்ணால காண்றோம். சித்தரிக்கப்பட்ட அனுபவம் சித்திரம் ஒன்றை காட்சிப்படுத்திருக்கிறாங்க. உதாரணமா போதைப் பொருளை ஒழிப்போம், டெங்கை ஒழிப்போம், இதுக்கு ஒரு சித்திரம் இருக்கிறாங்க. அப்ப அந்த சித்திர போஸ்டர் வந்து எங்களுக்கு என்ன அமைகிறது?
ஒரு காட்சி அனுபவப்பட்டு துணைச்சி அனுபவம் பயன்பட்டு மாணவர்கள் இலவாக கற்றுக்கொள்கிறார்கள் தான் இந்த கருத்து சித்தரிக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகள் ஒன்று கொண்டு ஒப்பாக சில வேர்டிங்ஸை போட்டு அதை கொடுத்தெடுத்தா அதுவும் வந்து என்னது ஒரு வகையான காட்சி சார் அனுபவமாக இருக்கு. களப்பயணம் 100%. பொருளை கண்டுதான் கற்கிறார்கள். ஆகவே களப்பயணம் என்பதும் ஒரு காட்சி சார் அனுபவமாக இருக்கிறது. கண்காட்சி ஒரு காட்சி சார் அனுபவம். கல்விசார் தொலைக்காட்சி அதுவும் இது. அசையும் படங்கள் சும்மா அந்த ஒரு ஃபில்ம் அந்நேரம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஃபில்மை போட்டு வேகமாக சுத்தம் படம் ஓடும். படங்கள் அல்லது சலன படங்கள் வேற அமைப்பிலையும் இதை சொல்லுவாங்க. சலனங்கள் இதுகளை போட்டு அநேகமாக சிங்கள பகுதிகளில் எல்லாம் சின்ன சின்ன அசையக்கூடிய நூலை கட்டி உடம்பசைக்கிற இப்ப நவீன காலத்துல ஏராளமான இதுகள் இருக்குது வித்தியாசமான. அடுத்ததாக செவிப்புல பதிவுகள், வானொலி அசையா படங்கள், அடுத்தது கட்புல குறியீடுகள், வாய்மொழி குறியீடுகள். இவ்வளவுதான் இதுக்குள்ள வர எக்காடேலினுடைய அனுபவம். இதை தெளிவாக சில புக்குகளை போட்டிருக்கிறாங்க. கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஒருக்கா கொஞ்சம் காட்டுற முருங்க திருப்பி ஒருக்கா இதை காட்டுறேன். எக்காடேல் இப்ப நான் இது செய்தேன். எக்காடேல் எட்கார் நான் இப்ப இதை போட்டு விடுறேன். இருக்கா பாருங்க. ஷேர் ஆயிக்குதா பாருங்க. ஷேர் ஆயிக்குதா? ஓ சார். இன்னைக்கு பாருங்க எக்காடேலினுடைய அனுபவம் இதை பிரிச்சிருக்கலாம். ஏதானே ஓண்ட ஓண்டா இந்த எக்காடேலினுடைய இன்னைக்கு ஒவ்வொன்றையும் இதை வந்து 3ஆ பிரிச்சுக்கிறாங்க. இடது பக்கம் இதுல முக்கியமான விடயம் கொஞ்சம் இருக்கிறது பாருங்க. இதை கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. என்னடா இதே நோட் பண்ண கடையில் இது செய்யறேன். இதுல முக்கியமாக அனுப்ப வேண்டிய ஒரு பிரிவு இருக்கிறது. அதை நீங்க தெரியணும். என்னண்டா பாருங்க இதுல என்னது 10% என்ன வாசிப்பதன் மூலம் நாம ஞாபகத்துல வச்சிருக்கிறோம். 10%. 20% 10% வாசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள 20% செவிமடுத்தல் கேட்பதன் மூலம் 30% பார்ப்பதன் மூலம் 50% பார்த்தலும் கேட்டலும் பார்த்தலும் கேட்டலும். அடுத்த வீதம் அடுத்த வீதம் என்ன? 70% கூறுதலும் எழுதுதலும். கூறுதலும் எழுதுதலும். அடுத்தது செய்து பார்த்து 90% தான் டூ செய்து பார்த்து. அப்ப எது பெட்டர் பிள்ளைகளுக்கு கற்கிறது? செய்து பார்த்து. செய்து பார்த்துடணும். இப்ப 10% விஷயம் கூட நடக்குது. ரீட் பண்றது இது. எனவே இதை நீங்க கொஞ்சம் பிணை கொள்ளுங்க. இதான் எக்காடேலினுடைய அனுபவ கூம்பு. இப்ப பாருங்க ஒரு கற்பித்தல் நுட்பம் சம்பந்தமாக கேட்கிறாங்க. நுட்பம்ங்கிறது நுட்பத்துக்கும் முறைக்கும் வித்தியாசம் சொல்லுங்க. நாம ஏற்கனவே காய்ச்சிருக்கிறோம். நுட்பத்தை ஒரு நுட்பமும் முறையும் சொல்லுங்க. ஒரு முறையை ஒன்றும் அதுக்குரிய நுட்பங்களையும் சொல்லுங்க. ஒரு முறையும் நுட்பமும். கதை கூறல் என்பது என்ன? கதை கூறல் நுட்பமா முறையா? நுட்பம். முறையா பயன்படுத்துறது எப்படின்னு சொல்லுங்க. இப்போ கதை கூறல ஒரு முறையா பயன்படுத்தினால் நுட்பமாக ஆசிரியர் கதை கூறல் நுட்பம். மாணவர் பாடமாக்கி வர சொல்லி அவரை கதை கூற சொல்றது இன்னொரு நுட்பம்.
ஆடியோவில் போடுறது ஒரு நுட்பம், வீடியோவில் போடுறது இன்னொரு நுட்பம். அப்ப கதை கூறல்ல பல விதமான நுட்பங்கள் இருக்குன்னு, அப்படித்தானே? கதை கூறல் முறையில பல நுட்பங்கள் இருக்கா இல்லையா? ஹலோ, கேக்குதா? கேக்குது சார். ரைட், நுட்பங்கள் இருக்கிறது. அப்ப இதுதான் கற்பித்தல்ல நாங்க சில காரணங்கள் சொல்ல, நுட்பங்களை பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்துறதுல சில காரணங்களை சொல்றேன். ரைட், இதை 5ஐயும் பாருங்க ஒருக்கா என்னன்னு ஒருக்கா எல்லாரும் பார்த்துட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன விடயங்கள்? 5 விடயங்கள் ஜோன் மென்டர் என்று சொல்றவர் ஒரு கற்பித்தல் செயலொழுங்குல அல்லது கற்றல் செயலொழுங்குல இந்த நுட்பங்களை பயன்படுத்துறதால ஏன் பயன்படுத்த வேணும்ங்கிறதுக்கான காரணங்களை அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றா சொல்லுங்க, ஒரு ஆள் விளங்கிட்டு ஒவ்வொன்றையும் ஒரு ஆள் சொன்னாச்சு. நான் மட்டும் கதைக்கிறேன், வேகமா இதை முடிக்க வேண்டி இருக்கிறதால கதைச்சு கொண்டு போறோம். நீங்க கதையாம இருக்கிறீங்க, சொல்லுங்க. முதலாவது விடயம் என்ன? ஒரு ஆளு கிரை சொன்னாச்சு விரைவா. முதலாவது விடயம் சொல்லுங்க. முதலாவது விடயம் என்ன? விடய பொருளை கிரகிச்சு அதை செயற்படுத்து. அதாவது கற்பதற்கு உள்ள ஆற்றல் உள்ள மாணவர் அவளுக்கு கற்பிக்கும் விடயம் பொருளை நல்லா கிரைத்து தன்மயமாக்குதல். தன்மயமாக்குதல் சைக்காலஜியில படிப்பீங்க, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. தனக்குள்ள ஆகிக்கொள்ளும், தன் பிரச்சனை ஆகிக்கொள்றதுக்கு இடம் அளிக்கிறது. அதான் முதலாவது விஷயம். ரெண்டாவது என்ன? நம்பர் 2 சொல்லுங்க. என்ன செய்யணும்? விரைவாக எதனையும் கற்பிக்கும் ஆற்றல் குறிப்பிட்ட காலகட்டத்தின் போது என்ன சொல்றாங்க? என்ன முதலாவது விஷயம் என்ன? கிரைத்து கொள்ளணும். ரெண்டாவது, மிக விரைவாக எதையும் கற்பிக்கும் ஆற்றலை ஏற்படுத்தி அதை என்ன செய்யணும்? கற்பிச்சு அதுக்குரிய பொருள் உள்ளடக்கத்தை அவர்களுக்கு கிளியர் பண்ண சொல்லணும், இயல செய்யணும். இது இயலும் என்ற உணர்வை கொடுக்கணும். அடுத்தது, தொடர்ச்சியாக மாணவர்களோட ஆர்வத்தை தூண்டுற செயற்பாடு. கட்டாயம் தூண்டிக்கிட்டே இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி மாணவர் போயிடுவாங்க. அடுத்தது, நாலாவது, மாணவர்களுக்கு என்ன வேணும்? மற்ற முறைகளோட முன்னர் கற்றவற்றை ஒன்றிணைக்கும் ஆற்றலை பெற்றுக்கணும். மற்ற முறைகளோட ஊடாக முன்னர் கற்றவற்றை ஒன்றிணைக்கணும். வேற முறையை பயன்படுத்தி ஏற்கனவே இது தொடர்பாக கற்றவற்றை ஒன்றிணைக்கணும். அடுத்தது மாணவர்களுக்கு புதிய அனுபவங்களை விளக்கங்களையும் பெறுவதற்கான ஒரு முறையாக இது இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்றாங்க. ரைட், இப்ப நாம வருவோம். ரைட், இது இப்போ ரைட், மற்ற டாபிக் எல்லாம் அது ஜென்ரலான விஷயம். இப்போ நீங்க ஒரு டிஸ்கஷனுக்கு போறீங்க பாடநூல் பற்றிய. இப்போ நான் ஒரு 6-7 நிமிடம் தாரன் குரூப் ஒன்றை போட்டு விடுறோம் உங்களுக்கு. டக்குன்னு ரெடி ஆகுங்க. பாடநூலில் பிரியோகம், பாடநூல் அவசியமா, யாருக்கு பாடநூல் எழுதிக்கொள்ளுங்க. இந்த விஷயம் இவ்வளவு தலைப்பை எல்லாரும் எழுதுங்க, குரூப் ஆகுவோம். பாடநூல் பாடநூலை பத்தி ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் உண்டு தாங்க. பாடநூலை பயன்படுத்துவதால் ஆசிரியருக்கு கிடைக்கிற நலனை பத்தி சொல்லுங்க. ரெண்டாவது, பாடநூலை பயன்படுத்துறதால மாணவர்கள் போடுற நலன்களை கூறுங்க. பாடநூலை பயன்படுத்தும் போது நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய காரணிகள் எழுதுங்க. அவ்வளவுதான் தேவை. பாடநூல் பெற்று இவ்வளவு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதோட கிளியர் ஆயிடும். எடுங்க பாடநூல். இப்ப நான் இதை உறுப்பாக்கி விடுறேன், எழுதி கொள்ளுங்க. பாடநூல்ண்டா என்ன? முதலாவது விஷயம்.
இரண்டாவது பாடநூலால் ஆசிரியர் கிடைக்கிற நன்மைகள், மாணவருக்கு கிடைக்கிற நன்மைகள், 2 நலன்கள், 3வது விடயம் தான் இன்னொரு தலைப்பு சொன்னேன், பாடநூலினை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள். டக்குண்டு ஒரு 3 குரூப்பா பிரிச்சு, 3 தானே தலைப்பு தந்திருக்குது, 3 தலைப்பு தானே, 4 தலைப்பு. 4 தலைப்பு, 4 பேரா சேர்ந்து அப்போ ஒரு 5-6 நிமிடத்துக்குள்ள கதைங்க. டக்குன்னு எழுதிட்டீங்களா எல்லாரும்? முதலாவது தலைப்பு எழுதி கொள்ளுங்க. இது கட்டாயம். இதில் சில ஆகியமான விஷயங்கள் இருக்குது. முதலாவது பாடநூல் என்ன, பாடநூல்ல வகைகள், இன்ட்ரடக்ஷன். 2வது ஆசிரியர் கிடைக்கிற நன்மை. 3வது மாணவர்களுக்கு கிடைக்கிற நன்மை. 3வது விடயம். 4வது நலன்கள் சொல்லுங்க. 4வது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள். இவ்வளவு குயிக்கா செய்யுங்க. என்னண்டா முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம். இதெல்லாம் அனுப்பி விட்டுற நோட்ஸை, அதெல்லாம் அவ்வளோ பெரிய சிக்கலான விஷயம் இல்லை. இப்போ குரூப் ஒன்றை போட்டு இதை செய்வோம் பாருங்க. 4 பிரிச்சுட்டு ஒரு 6 நிமிடம் தான் தருவேன், கணக்க தர மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணுவோம். சேர்ந்து கொள்ளுங்க. இதுல குழு 1 முதலாவது தலைப்படுங்க, குழு 2 அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி தலைப்பை எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். 6-7 நிமிடத்துக்குள்ள முடிச்சிடணும். எனக்கு நேரம் வழங்கப்பட மாட்டார்.
ரைட், சொல்லுங்க. முதலாவது விஷயம், ஒரு பாடநூலை பத்தி என்ன உங்களோட கருத்துரையை சொல்லலாம். குழு ஒன்று. அதை நுட்பமாக பயன்படுத்துறோம். அதை பற்றி உங்களோட கருத்து, இந்த பாடநூலை பற்றி பிள்ளையான கருத்துக்கள் இருக்கு, சொல்லுங்க. அப்ப என்ன பாடநூல் பற்றிய பல பிள்ளையான கருத்துக்கள் இருக்கு? என்ன பாடநூல் எங்களுக்கு தேவையா இல்லையா? தேவை. தேவை. ரைட். ஏன் இப்ப நவீன இதுகளில் எல்லாமே ஏன் பாடநூலை பத்தி யோசிப்பான்? நான் போன் இருக்குது, மற்றது நவீன கருவிகள் இருக்கு, ஏன் பாடநூலை பத்தி இவ்வளவு முக்கியமாக கருதுகிறார்? ஒரு அந்த திட்டத்துக்கு கீழே தான் சார் அந்த தகவல்களை நம்ம மேலதிகமா தேடிக்கொள்றோம் சார். ஒரு திட்டம் ஒன்று இருந்தா தான் அதுக்கு ஆதாரங்களை தான் நாங்க தேடிக்கொள்றோம். நாம உலகத்துல இன்றைக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க பாடநூலை பத்தி நீங்க தொகுத்த முதல்ல குழு ஒன்றுல ஒரு ஆள் கொஞ்சம் காய்ச்சிங்கண்டா ஈஸி. குழு ஒன்றில் இருக்கிற ஒரு ஆள் உங்களோட கருத்துக்களை முன்வைங்க விரைவாக. ஒன்றா நாம பார்த்துட்டு அப்புறம் டிஸ்கஷனுக்கு போவோம். குழு ஒன்று ஸ்டார்ட். குழு ஒன்றில இருந்து ஒரு ஆள் ஆறுனால கதை. குழு ஒன்றுல இருந்து யாரு? நுஸ்ரா இந்த குழு. பஹ்மிதா? சார் நான் குரூப் 1 தான். அதுல சும்மா சொல்லுங்களேன் நீங்க உங்களோட. அதுல சார் முதலாவது புக் எடுத்துக்கொண்டா கற்றல் கற்பித்தல்ல பிரதானமான ஒரு ஊடகம் புக். அடுத்தது வகுப்பறை கற்பித்தல் என்று எடுத்துக்கொண்டா அதுல டீச்சர் ஒரு ஆற்றல் குறைஞ்ச ஆளா இருந்தாலும் அவக்கு அந்த புக் வந்து ஒரு ஹெல்ப் ஆயிக்கும் படிக்கிறது, இந்த படிச்சு கொடுக்கறதுக்கு. மாணவர்களுக்கும் சுதந்திரமா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த புக் மூலமா கிடைக்குது. அடுத்தது எங்களுக்கு அடிப்படை வந்து ஒரு வகுப்பறை கல்வியில அடிப்படை வந்து புக்காத்தான் நிக்குது. அடுத்தது புக்ஸ் வந்து அபிவிருத்திய குன்றிய நாடுகளிலும் வந்து பயன்படுத்த இலகுவானது. டெக்னாலஜி எவ்வளவு தான் வளர்ந்தாலும் எல்லா இடத்துலயும் அந்த வசதி இல்லாததுனால புக்கை பயன்படுத்துறது இலகு. அடுத்து அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்னது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உலகத்துல டெக்னாலஜி உச்சந்தொட்ட நிலையில வளர்ந்தாலும் இன்னும் நூல் பிரிண்ட் பண்றத அச்சுறத இன்னும் நிப்பாட்டல. தெரியும் தானே? ஒரு நியூஸ் பேப்பரை வாசிக்கிறதுல இருக்கிற இன்பம் அந்த நியூஸ் பேப்பரை இ டாக்குமெண்டை வாசிக்கிறதுல இருக்காது. ஏற்றுக்கொள்றீங்களா? ஒரு பிடிஎஃப் வாசிக்கிறத விட போன்ல வச்சு பிரிண்ட் எடுத்து வாசிக்கிற சுகம் ஏற்றுக்கொள்றீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு நூலை வாசிக்கிறதுல நல்லமா, புக் கொண்ட வாசிக்கிறது நல்லமா, அல்லது சும்மா ஒரு இதுல வச்சு எதுல பிடிஎஃபா வச்சு கொண்டு அதை பார்க்கறது நல்லமா? எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு? புக் தான் சார். புக் தான். உலகத்துல அது இன்னமே மாறாம இருக்குது பாருங்க. அப்ப ஏன் இவ்வளவு கோடிக்கணக்கான ட்ரில்லியன் கணக்கான ரூபாயில கொடுத்து புக்கை பிரிண்ட் பண்றான்? ஏனண்டா புக்குக்கான பெறுமதி இன்னும் என்ன செய்யல,
உலகத்துல மாறையும் இல்லாது உலகம் அழிய மட்டும் புக் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றா அதை வாசிக்கிறதுல கிடைக்கிற இலவான இது இல்லை. இப்போ எல்லா பாருங்க என்ன டாக்குமெண்ட் வந்தாலும் கடைசியில் போட்டோ காப்பி கடையில் நான் போய் பிரிண்ட் பண்றோம். என்ன அடுத்தது கணக்க அறிவு ஞானத்தை களஞ்சியப்படுத்தி தானே புக். புக் என்ன செய்திருக்கிறது? அறிவை அதுக்குள்ள ஞானத்தை களஞ்சியப்படுத்தி இருக்கிறது. அப்படித்தானே? அது முக்கியமான விஷயம். இல்ல இல்லாட்டி இல்ல. எனவே புக் ஒன்று இல்லைண்டா புக்கில். சரி, இப்ப நாம முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும். அடுத்த குரூப் வந்து சொல்லுங்க. 2வது குழு ஆசிரியருக்கு கிடைக்கிற நன்மைகள் சொல்லுங்க. விரைவாக சொல்லுங்க. ஆசிரியருக்கு கிடைக்கும் நன்மைகள். குரூப் 2 ஆறு? பவுமிதாவா? இல்ல நுஸ்ரா இருக்கேன். நுஸ்ரா சத்தமும் கூட அறவே இல்லாம இருக்கு. சார் கற்பித்தல் துணை சாதனங்களாக பயன்படுத்தலாம். ஓகே. பாடத்தை திட்டமிட்டுக் கொள்வதற்கு இலகுவாக அமையும். அடுத்தது ஆசிரியர்கள்ட காணப்படுகிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு உதவும். வெரி குட், ரைட். ஓகே. நேரத்தை மீதிப்படுத்திக் கொள்ளலாம். நேரம் மீதமாக்கப்படுகிறது. ஓகே. அடுத்தது பின்தொடர் வேலைகள் கொடுப்பதற்கு இலகுவாக இருக்கும். மாணவர்களுக்கு பின்தொடர் வேலை பயிற்சிகளை வழங்குறது இலகுவா இருக்கும். ஓகே. அடுத்தது வகுப்பறையை முகாமை செய்து கொள்வதற்கும். ஏன்னா மாணவர்கள்ட்ட இதை தூக்கி கொடுத்துட்டா மாணவர் வாய்ச்சிட்டு சத்தம் போட மாட்டான். குட், வெரி குட், எக்ஸலன்ட். கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை இலகுபடுத்திக் கொள்ளலாம். கற்றல் கற்பித்தல் இலகுவாக்கப்படும். 2 மாணவர்களை கண்ட்ரோல் பண்றது இலவு. கற்றல் கற்பித்தல் இலகுவாக்கலாம். தகவல். ஓகே, ரைட். வேற வழிகாட்டியாகவும் அமையும். ஒரு மாணவர் இவங்களுக்கு ஆசிரியருக்கே ஒரு வழிகாட்டியா அமையும். ரைட். அடுத்தால் மாணவர்களுக்கு குயிக்கா. சார், ஆசிரியர்களின்றி மாணவர்கள் சுதந்திரமாக செயற்பட பாடநூல்கள் உதவுகின்றது. ஓகே. பாடசாலையிலும் விசேடமாக அந்த வீட்டு வேலைகள் கொடுக்கும் போதும் பாடநூல்கள் துணை புரிகின்றது. அதே நேரத்துல வாசிப்பு திறன், கிரகித்தல் பயிற்சி என்பன இதனூடாக வளர்ச்சி அடைகின்றது. சுய கற்றலை மேம்படுத்துகின்றது. மேலும் தெளிவாக கற்றுக்கொள்ளவும் அவர்களையே மதிப்பீடு செய்து கொள்ளவும் பாடநூல்கள் துணை புரிகின்றது மாணவர்களுக்கு. அதே நேரத்துல ஆசிரியர் மாணவர் இடைத்தொடர்பும் மாணவர் இடைத்தொடர்பையும் பேணுவதற்கு இந்த பாடநூல்கள் துணை புரிகின்றது. இப்ப வருவான் கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த நூலை பயன்படுத்தும் போது கடைசி குழு கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் சொல்லுங்க சார். இந்த பாடநூல் குறித்த பாடம் தொடர்பான அதாவது முன்னாயத்தம் இருக்கணும் சார். வேற ஒரு பாடத்தை கற்பிக்க போறதா இருந்தா பாடநூல் பயன்படுத்தும் போது அது தொடர்பான மேலதிக தகவல்களை தெரிஞ்சு கொள்ளணும் சார். ஓகே. பாடநூல்ல இல்லாத மேலதிக தகவலையும் அவர் தயார்படுத்தி வச்சுக்கொள்ளணும். ஓகே. வேற மாணவர்களை பாடநூல் அந்த வழிபடுத்தணும் சார், அவங்கள பாடநூலுக்கு ஏத்த மாதிரி. ஓகே. வேற ஒரு கதை ஒன்று இருந்தா சார், அந்த பாடநூல்ல ஒரு கதை ஒன்று இருந்தா அந்த கதைக்கு ஏத்த மாதிரி போல செய்து காட்டணும் சார். அதே மாதிரி வேற எதுவும் செயற்பாடு இருந்தா செயற்பாடு ரீதியாகவும் படிச்சு கொடுக்கணும் சார். வேற பாடநூல்ல வரைவுகள், படங்கள் அப்படி எதுவும் இருந்தா சார் அதை மாற்றமின்றி அப்படியே மாணவர்களுக்கு கற்பித்து கொடுக்கணும் சார். ஓகே, வெரி குட், ரைட். நிறைய கருத்துக்கள் வந்தது. பாடநூல் வந்து பாருங்க, பாடநூல் என்பது மாணவர்களுக்கு துணை புரிகின்ற ஒன்று சொல்றாங்க. அப்ப நாங்க எப்பயும் ஒரு பாடநூல் வேத வாக்கு அது எந்த விதத்திலும் மாறாது என்ற கருத்தை யாராவது கூறினால் பிழை. பாடநூல் நாங்க பள்ளிக்கூடத்திலையும் இதுதான் எங்களோட பிரச்சனை என்னன்னா, அந்த வகுப்புல இருக்கிற ஒரு நூலை மையப்படுத்தி அதை கற்பிச்சு போறாங்களே தவிர அந்த எண்ணக்கருவாக்கம் அதிலிருந்து வேற எக்ஸ்ட்ரா நூல்களை பயன்படுத்தி அல்லது அது தொடர்பான கருத்துக்களை பிள்ளைகளுக்கு சொல்றேன். நான் எந்த அனுபவத்துல பார்க்குற நேரம் பாடசாலைகள்ல ஆசிரியர் அப்படியோ பக்கமா அதில் இருக்கிற விஷயங்களை கொடுக்குறாங்களே தவிர, ஆனால் அதுக்காக எக்ஸ்ட்ரா விஷயங்களை தேடி கொடுங்க என்பது அல்ல. ஏ லெவல்லாம் அது அவ்வளவுதான் கொடுக்கணும் நீங்க. பட் 6 தொடக்கம் 10, 11 வரைக்கும் கொஞ்சம் மாணவர்களை சிந்திக்க தூண்டுறதுக்கான சில எக்ஸ்ட்ரா விஷயங்களை நீங்க தேட வேண்டிங்க. அப்படித்தானே? அதுக்கு இதுல மட்டும் வரைய இருக்கக்கூடாது.
அப்ப வரையறுத்து இது மட்டும்தான் இந்த மனப்பாங்கு ஏற்படுது. இது இல்லாட்டி இனி இல்லைண்டு வேற புத்தகங்களே அது சார்பா வாசிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இல்லை அதுக்காக வேற புத்தகம் அல்ல. இதோட தொடர்புடைய ஒரு புக் கொண்ட பிரைவேட்டான புக்குகளை கொடுக்கலாம். நீங்க மேலதிக கருத்துக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லப்படுத்தப்பட்டு அதுல கவனமா இருக்கும். இப்போ பாடநூலை கற்பதற்கு ஒரு ஒரு அத்திவாரமாக தான் கருதணும். இது ஒரு ஃபவுண்டேஷன், அதுதான் அல்ல. அதுல இருந்து அறிவை கட்டி எழுப்புறதுக்கு, ஆற்றலை கட்டி எழுப்புறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஆகிருக்கிறது. அடுத்தது இது ஒரு ஒரு மிகை நிரப்பி பிள்ளைகளுக்கு இருக்கிற அறிவை மேலதிகமாக நிரப்பி விடுறதுக்கு கற்றலோட சேர்ந்து உதவுற ஒன்றாக இருக்க வேண்டியது. இதுல முக்கியமான ஒரு சிக்கல் இருக்கிறது என்னென்றால் பாடநூலை பிரயோகிக்கிறதுல சில இதில் கருத்து முரண்பாடு இருக்கு. நாங்கள் இந்த பாடநூலை பயன்படுத்தக்கூடாது, பாடநூல் வந்து ஆசிரியர்களுக்கு அல்ல மாணவர்களுக்கு, இந்த கூட்டம் நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? பாடநூல் ஆசிரியருக்கா மாணவர்களுக்கா? மாணவர்கள். உண்மையா மாணவர்கள் தான் அடிக்கப்படுறீங்க. ஆனால் ஆசிரியரும் அதுல இருந்து என்ன செய்யலாம்? தரவுகளை பயன்படுத்தலாமே தவிர பாடநூல் தயாரிக்கப்பட்டது யாருக்காக? மாணவர்களுக்காக. ஆசிரியருக்கு அது ஒரு துணை போர் அமைப்புல இருக்கலாம், ஆனால் அதைத்தான் நம்பி இருக்க கூடாது. ஓகே, ஒரு 1 minute போடுங்க. அப்படியெல்லாம் எங்களுக்கு ரைட். அப்ப சொல்லுங்க. இப்ப பாடநூல்ல விஷயம் ஓகே. அப்ப பாடநூல்ல அடுத்தது இன்னொரு ஒரு பிழையான வேலையும் செய்தாங்க. என்னன்னா பாடநூல்ல பிழைகளை திருத்தாம, பிழைகள் இருந்தாலும் திருத்தாம ஆசிரியர் படிப்பிக்கிற நிலைமை ஒன்று இருக்குதுன்னு. அப்படி ஒன்று தானே, பிழையான கருத்துக்கள் இருந்தா அதை அப்படியே படிப்பிக்கிறாங்க. அப்படி இல்லையா? இருக்கு சார். அதையும் திருத்த வேணும் பாடநூல்ல இருந்து. அடுத்தது முழுமையாக பாடநூலையே நீங்க படிங்க என்று சொல்றதா, அல்லது வேற தகவல்களை நீங்க தொகுத்து கொண்டாந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க வேணுமா? வெளியிலிருந்தும் தரவுகளை சேகரிச்சு கொடுக்கணும் சார். ஆனா அந்த தரவுகள் எதை விட்டு செல்லக்கூடாது? உங்களோட சிலபஸை விட்டு செல்லக்கூடாது. பிள்ளைகளுக்கு வயது மட்டத்தை விட தாண்டின அல்லது சிலபஸை தாண்டின விடயமா இருக்க முடியுமா? முடியாது சார். அப்படி முடியாது. அதுல கவனம் எடுக்க வேணும். ரைட். இப்ப இன்னொரு முறைக்கு போவோம். இன்றைக்கு இதுக்கு நான் பார்த்துட்டேன் இந்த முறை. பாத்திரமேற்று நடித்தல் என்னது இந்த முறை? அது சும்மா கொஞ்சம் கேஷுவலா கதைச்சிடும். என்னது பாத்திரமேற்று நடித்தல்? எப்படியான இதுகளுக்கு பாத்திரம் ஜென்ரலா கதைங்க, அது பெருசா நீங்க எடுக்க. இந்த போல செய்து காட்டுது அதவா சார்? போல செய்து காட்டல்ல நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் தானே. அதே போல அதுல ஒரு பகுதி தான் பாத்திரமேற்று நடித்தல். ஒன்று தூய்மையாக பாத்திரமேற்று நடித்தல. இப்ப நாங்க உதாரணமாக ஒரு மேடையில ஒரு 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 விடயத்தை ஒரு சிம்பிளா ஒப்புவிக்கிறதுக்காக ஒரு 2 நபரை மேடையில அல்லது வகுப்பறைக்கு முன்னுக்கு வச்சு நடித்து காட்ட சொல்லலாம். அது பாத்திரமேற்று நடிக்கிற ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு தண்டித்தல் என்கின்ற விடயத்துக்காக ஒரு மாணவரும் ஆசிரியருமாக பிள்ளைகளை நடிக்க செய்யலாம். இது நடித்தல். ஆனால் போல செய்தல் என்பது முற்றிலும் வேறுபட்டது. ஏன்? சிமுலேஷனுங்கிற என்ன? ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம், ஒரு அலகில் உள்ள சிக்கலான விடயம் என்பவற்றை அதே வடிவத்துல வகுப்பறையில கொண்டாந்து செய்து காட்டுறதான என்ன போல செய்தல். யாரால செய்யப்படும் சொன்னா மாணவர்களை செய்வாங்க. அதுல ஒரு பகுதி தான் என்ன பாத்திரமேற்று நடித்தல். அப்ப பாத்திரமேற்று நடித்தல் என்று சொல்றது 2 வகையாக வரும். ஒன்று ஒரு தூய்மையானதா வரும், அல்லது போல செய்தனுடைய ஒரு பகுதியாக வரும். இங்க பாருங்க, இதுல மன்னர்கள் போல நடிக்கிறதும் பாத்திரமேற்று நடிக்கிறதா? உதாரணமா மேக்பெத் இங்கிலீஷ்ல லிட்ரேச்சர்ல வந்து ஷேக்ஸ்பியர் கதைகளை பாத்திரமேற்று நடிக்க வைப்பாங்க. அப்படி இங்கிலீஷ் டீச்சர்ஸ் யாரும் இருக்கிறீங்களா? இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மேக்பெத் அந்த ஷேக்ஸ்பியர் கதைகள் இருக்குத்தானே, அதை வந்து நடிச்சு காட்டுவாங்க. அதுவும் வந்து என்ன பாத்திரமேற்று நடித்தல் தான், ரோல் பிளே. ஆனால் என்ன சவால்னு சொல்லுங்க? ரோல் பிளேயில நேரத்தை முகாமை செய்து கொள்ளணும். என்ன? ஏன் அதிகப்படியான நேரங்கள் போனா என்ன செய்யும்? 40 நிமிடத்தை தாண்டுமா இல்லையா? அதுல கவனமா இருக்கணும். எனவே இதுல வந்து பாத்திரமேற்று நடிப்பவர் கற்பனை நபர், உண்மை நபர். என்ன அதுல கருத்து?
கற்றல் குழுவுக்கு வெளியில் அல்லது கற்றல் குழுவுக்கு உள்ளே இருக்கலாம். கற்பனை நபர் என்ன? அவர் ஒரு கற்பனையான பாத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அவரே உண்மையான ஒருவர், அவருடைய நிலையை அவர் நடத்தி காட்டலாம். சந்தர்ப்பம் எளிமையானதா இருக்கலாம், சிக்கலானதா இருக்கலாம், பரிச்சயம் உள்ளதா இருக்கலாம், பரிச்சயம் இல்லாததா இருக்கலாம், ஒரு பெரிய விரிவானதா இருக்கலாம், அல்லது ஒரு பொழிப்பு சாராம்சம் உடையதாக இருக்கலாம், ஒரு நீண்ட ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம், குறுகிய சந்தர்ப்பமாக இருக்கலாம். கற்றலை யோசித்துக் கொண்டால் கற்றல்ல முதல் தடவையாக பங்கு பெறுதல், இன்னும் ஒரு நபரால் அவதானிக்கப்படுதல், திறன்கள், உத்திகள், உணர்ச்சிகள் ஊட்டல், மனப்பாங்கு சார் மாற்றம், இதெல்லாம் வந்து கற்றல்ல இடம்பெறுகின்ற உடனே கற்றலினூடாக முதல் தடவை அவர் பங்கேற்றது அவர் கற்றுக்கொள்றார் எப்படி நடிக்கிறது. இன்னொரு நபரால் அவர் என்ன செய்யப்படுறார்? அவதானிக்கப்படுகிறது. இவரில் திறன்கள் வளர்கிறது, உத்திகள் வளர்கிறது, உணர்ச்சி ஊட்டுகிறது, இந்த அவரை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கற்றலுக்கு தூண்டுகிறது, சிறந்த மனப்பாங்கு மாற்றத்தை ஏற்படுத்துறது. இதெல்லாம் பாத்திரமேற்று நடித்தல்ல விளைவுகள். பாத்திரமேற்று நடித்தல்ல முக்கியமான விஷயம், நீங்க சும்மா பாத்திரமேற்று நடிப்பதல்ல. இது என்ன செய்யணும்? பாத்திரமேற்று நடித்தல் எப்படி இருக்க வேண்டும்? கற்றலுக்கு ஏற்ற உங்களோட பாடத்தலைப்புக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், பாடத்தலைப்புக்கு உட்பட்டதா இருக்க வேண்டும், குறிக்கோள் ஒன்று இருக்க வேண்டும். அடுத்தது பாத்திரமேற்றி நடித்தல்ல உரையாடலை எழுதி டயலாக் எடுத்து நடிக்கிறது அல்ல. இதான் அதுல பிளவாடுவார். இப்ப நீங்க ஒரு நாடகம் அல்லது ஒரு குறும்படம் அப்படி எடுக்கிறேன்டா அந்த பாத்திரங்கள் என்ன செய்யப்படும்? டயலாக் எழுதுவோமா இல்லையா? இங்க அந்த வேலையெல்லாம் கிடையாது. கற்றலுக்காக செய்வது தான் இங்க பாத்திரமேற்று நடித்தல். அப்போ ஒரு சிறிய இதுல ஒரு ஆளை உடனே எடுத்து சின்ன ஒரு ட்ரைனிங் கொண்டு அவடத்தை கொடுத்து அவடத்தை எடுக்கிறது தான் அது. வேற மற்றபடி இது எழுதி டயலாக் எழுதி அதுல ஸ்கிரிப்ட் எழுதி ஸ்கிரிப்ட்ல திருத்தி அப்படி கொடுக்குறல்ல ஒரு நாள். அடுத்தது காஸ்மெட்டிக்ஸ் அது இதெல்லாம் போடுறல, டிராமா தியேட்டருக்குரிய ஹாஃப் வெள்ளை ஹாஃப் கருப்பு டான்ஸ் ஆடுறது, இது போடுற, முடியலை போடுற, அப்படியெல்லாம் கிடையாது. இருந்த மாத்திரத்திலே நடிக்கிறது. வகுப்பறையில எழும்பினா ஒரு பகுதியாக இருக்கும் பாடத்தில், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு விளங்கிட்ட அந்த டிராமா என்று சொல்றது இந்த டிவியில போற அல்லது இப்போ ஸ்ட்ரீட் டிராமா என்பது அல்லங்கிறத புரிஞ்சு கொண்டீங்களா? எப்பயாவது இதுக்குள்ள இருக்கிறீங்களா? யாராவது இது பாத்திரமேற்றி நடித்தல் மூலம் கற்றலை மேற்கொண்டவர் யாரும் இருக்கிறீங்களா வகுப்பறையில்? அப்படி பாப்போம், யாராவது சொல்லுங்க. ஓ சார், அந்த ஹிஸ்டரியில மன்னர்கள் வரும்போது அவங்களோட பாத்திரமேற்று நடிக்க சார். அப்படி வகுப்புல செய்றீங்களா? ஓ சார். கட்டாயம் செய்யுங்க. அது ஏன்னு சொல்லுங்க, ஏன் அது முக்கியம், அதுல முக்கியம் என்னன்னு சொல்லுங்க. மாணவர்கள் அந்த உள்வாங்குற வீதம் கூடுதல் ஆயிக்கும் அந்த நபரை பத்தி படிச்சு. அதுல கணக்க மூளைக்கு நல்ல பதியும். அதெல்லாம் தாண்டி அவர்கள் அந்த நேரடியா அந்த யுகத்துக்கு போற உணர்வு ஒன்று ஃபீல் ஆகுமாக்கும். நாங்க நடிக்கக்குள்ள அவர்களும் அந்த யுகத்துல இருக்கிற மாதிரியான உணர்வு வருமா வராதா? புராதன மன்னர் யுகத்துல வரும் சார். அந்த உணர்வு முக்கியமானது கற்றுக்கொள்றது. அது சிலருக்கு கொஞ்சம் நல்ல ஃபீலிங் கொண்ட கொடுக்கும். அதெல்லாம் அதான் முக்கியம். இல்லை பாத்திரமே நீங்க இது பாடத்துக்கான பாத்திரமேற்று நடித்தலை தவிர டிவி திரைப்பட உலகத்துக்காக இல்லை. என்ன அனுகூலங்கள் கிடைக்குது? விரைவா பாருங்க. பாத்திரமேற்று நடித்தல் அனுகூலங்கள் சொல்லுங்க. மறைத்திருந்த ஆற்றல்களை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். உள்ளுக்கு இருக்கிற உண்மையான கருத்துக்கள் வெளிப்படும். இதுல பாத்திரமேற்று நடித்தல்ல அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நாங்க என்ன செய்யலாம்? பிடிக்கலாமா இல்லையா? அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்க எந்த அளவுக்கு அதுல உளப்பூர்வமாக தெரியும் தானே. பாத்திரமேற்று நடிக்கக்குள்ள சாதாரணமா விதிவுரையில நடக்கிறத விட மாணவர்களை என்ன செய்து கொள்ளலாம், நாங்க இனம் கண்டு கொள்ளலாமா இல்லையா? அவங்க உண்மையான கருத்துக்கள் வருகுதா இல்லையா, முகபாவனை அதுகளை கொண்டு உண்மையான கருத்துக்களை என்ன வெளிக்கொணர்றதுக்கு, மனப்பாங்குகளை வெளியே கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா?
அடுத்தது தன் மாணவர்களுக்கு இப்படியான ஒரு களம் அமைச்சு கொடுக்குற நேரம் அது பாடத்தோட தொடர்பான ஒரு விடயம் வருகின்ற நேரம் தந்த பிரச்சனையும் அதுக்குள்ளால போட்டு சில தீர்வுடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையா? தன் தனிப்பட்ட பிரச்சனையும் அதுக்குள்ளால கொஞ்சம் கருத்துக்களை தெரிவிக்கலாமா இல்லையா? ஏலும் மாணவர்களுக்கு ஒரு புதுமையான விதத்துல மகிழ்ச்சியான கற்றல் சூழல் ஏற்படுமா இல்லையா? ஒரு ரம்மியமான மகிழ்ச்சியான மனதுக்கு இதமான ஒரு நிலைமை உருவாமா இல்லையா? உருவாகும். கூடுதலாக இந்த நாடகமேற்று நடித்தல்ல கூடுதல் விஷயம் எதற்கான சொல்லுங்க, உணர்வுபூர்வமா சூழலை பாதுகாப்போம். இது ஒரு டிராமா. போதைப் பொருளை ஒழிப்போம், இயற்கை சூழலை பாதுகாப்போம், துஷ்பிரயோகங்களை தடுப்போம். இதெல்லாம் என்னத்துக்காக? மனப்பாங்கு சார் மாற்றத்துக்காகத்தான் ரோல் பிளே பயன்படுத்தப்படணும். வைபாமை நடத்தல் விளங்கிட்டா விளங்க இல்லையா? விளங்கிட்டு சார். அதான் முக்கியம். சும்மா நடிக்கிறல்ல, தேவையில்லாததுக்கெல்லாம். அது இங்கிலீஷ்ல செய்வாங்க. அதே இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இல்லை இருந்தா செய்வாங்க. அடுத்தது குழுக்கள் என்ன முறைசார் ரீதியாகவும் முறையில் ரீதியாகவும் ஊடாடுகின்றது. அப்ப அதுல சமூக பிரச்சனைகள் பற்றி மாணவர்களுக்கு ஒரு தெளிவுண்ட நான் கொடுக்கலாம். சமூக பிரச்சனைகளை பற்றி அதெல்லாம் ஸ்ரீதாம மாதிரி இல்லை. பட் இது முற்றிலும் வித்தியாசமானது. ஏன் எப்படி வித்தியாசமானது? மாணவர்களுக்கு அவடத்துல ஒரு கற்றல் நிகழ வேணும். டிராமா ஒன்று நடிச்சு போட்டு சில நேரம் இப்படி ஒரு பிரதிகூலம் பாரு. என்னன்னு சொல்லுங்க, என்ன பிரதிகூலம்? மாணவர்களே வாங்க சில நேரம் பிழையான புலக்காட்சியில போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். என நாடகத்தினூடாக இதுதான் உண்மை, இந்த கருத்துக்கள் சில தெளிவற்ற சிக்கலான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குதா இல்லையா? உண்மைக்கு புறம்பான சில நிலைமைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் வரலாம். என்ன சில நேரங்கள்ல சரியா முறையா திட்டமிடாட்டி அது ஒரு பிரச்சனை இருந்தா பிரச்சனை வரும். சும்மா நாங்க டிராமாவை கொண்டு போய் நாட்டை இது செய்யறதில்ல. அதுல மிக கவனமாக இதுல இருக்க வேண்டும். அதுல நாங்க கொஞ்சம் சில விஷயங்களை பார்த்து கொள்ள வேணும். அப்ப இது ஆனா டிராமாவில ஒரு முக்கியமான பணி இருக்கிறது என்னன்னா, கற்றல் எப்படி இருக்கும்? உயிர்ப்பாக இருக்கும். வேற எல்லாரும் அவதானம் எங்க இருக்கும்? டிராமாவோட நடக்குள்ள அவதானம் எங்க இருக்கும்? அதை நடித்து காட்டுறவங்கள்ட்ட தான் இருக்கும். ஆனா சில நேரம் டிராமா நடத்தி முடிய கற்றல்ல குறிக்கோள் அடையப்படாம வேற வேற நாங்க நாடகம் ஒன்று கண்டு கழித்தோம், மிக மிக சிறப்பா இருந்தது என்று சொல்ல சந்தர்ப்பம் நேரம் இருக்க தெரியுமா? அப்படி விளங்குதான் சொல்றேன். மாணவர்கள் கற்றத்தை விட்டுட்டு நாடகத்தை பார்த்துட்டு வர விஷயம் இருக்கிறத தவிர அந்த நாடகத்தினோட அடையப்பட்ட குறிக்கோள் அடையப்படாம கற்றல் குறிக்கோள் அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குதானே. ஆனா இதுல பெரிய அனுகூலம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, மாணவர்கள் உயிரோட்டமாக கற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா? அது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது முக்கியமான அம்சமா இருக்கிறது. ரைட். இப்ப நாங்க அடுத்த ஒரு பகுதி தான் சார், இந்த பாத்திரமேற்று நடித்தல்ல திட்டமிட்டு கொடுக்கணும் ஆசிரியர்களா இல்லாட்டி மாணவர்களா திட்டமிட்டு கொள்ளணுமா? அதான் சொன்னேன். என்னன்னா இதுல ஆசிரியர் தான் இதை பொறுப்பு. ஆசிரியர் தொழில் வசதி செய்து கொடுத்தல் தானே. அப்ப ஆசிரியர் ஒரு பொருத்தமான பாத்திரம் ஏற்று நடுக்கக்கூடியவரால தெரிவு செய்து கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்க வேண்டுமா இல்லையா? கொடுக்க வேண்டும். அதோட அதுக்குரிய என்ன தீம்ல என்ன நோக்கத்துக்காக கற்றல்ல எந்த விடயம் கற்கப்படுகிறதுங்கிறத ஆறு திட்டமிட்டு கொடுக்க வேண்டும்? ஆசிரியர். எனவே ஆசிரியர் தான் அதுக்கு பொறுப்பு. அவரோட பணிதான் அது. ஆனால் அதுல நடித்தல்ல விஷயங்கள் எப்படி இருக்கணும் என்னங்கிறத மாணவர்களை சரியா ட்ரெயின் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி. இதுல பெரிய சவால் இருக்கிறது என்ன? பாத்திரமே நடித்தல்ல வகுப்பறையில 40 நிமிடத்துக்குள்ள
என்ன செய்ய இயலாது. இத அமுல்படுத்துறதுல என்ன இருக்கிறது? சவால் இருக்கா இல்லையா? அமுலாக்கத்துல சவால் இருக்கிறதா இல்லையா? இருக்கு சார். அதான் பிரச்சனை. அமுலாக்க போகல நேர முகாமைத்துவம் பெரிய பிரச்சனை. அதனால அதுல உள்ள சிக்கல்களை நீங்க கவனமா எடுத்துக்கணும். அவ ஏன் 10 நிமிடம் தானே, 10-12 நிமிடம் தானே ஒரு படிக்கு நான் கொடுக்கலாம். பாத்திரமே நடித்தது அவ திருப்பி அவன் நடித்து வாரவள 20 நிமிடம் போயிடும். அவ கவனமா அதுக்காக இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை திட்டமிட்டு செய்தால் ஒரு அளவுக்கு நாங்க செய்யலாம். சரிதானே? அப்ப ஓகே. அப்ப இன்றைக்கு முடிச்சிருக்க, நாளையோட இது முடியுது. என்ன முடியுது நாளைக்கு? எஜுகேஷன் டெக்னாலஜி நாளைக்கு என்ன செய்யுது? நாளையோட முடியுதானே? ஓ சார். நாளைக்கு கற்பித்தல் துணை சாதனங்கள் இருக்கு. கற்பித்தல் துணை சாதனங்கள். மற்றது நாளைக்கு அந்த டெக்னாலஜியோட நியூ வேர்ஷனை பற்றி கொஞ்சம் கதைப்போம். அப்போ அதோட நாளையோட முடியுது. மற்றது கடைசியாக கொஞ்சம் பார்த்துக்கொண்டு கண்காட்சிகள் முறை, கண்காட்சி முறையும் பயன்படுத்தலாம். ஒரு முறையா மெதடாலஜியா கண்காட்சி பயன்படுத்தலாமா? சின்ன பொருட்களை காட்சிப்படுத்தி வேலுமே இல்லாதா? ஏலும் சிறிய ஒரு கண்காட்சி. மற்றது ஒப்சர்வேஷன்ங்கிறது ஒரு கற்றல் முறையா இருக்குமா? அதை நுட்பமா பயன்படுத்தலாம். என்ன ஒப்சர்வேஷன் மாணவர்கள் களப்பயணங்கள் கதைச்சமா இல்லையா? நாங்க களப்பயணங்கள் கதைச்சிட்டோமா? ஃபீல்ட் ட்ரிப் கதைச்சமா? கதைக்கல சார். ஆனா தொடர்பு படுத்தி பேசப்பட்டிருக்கு நிறைய சந்தர்ப்பங்கள். நிறைய சந்தர்ப்பம் பேசிட்டு நாளைக்கு கொஞ்சம் களப்பயணங்கள்ல சின்ன ஒரு சில விஷயங்களை கதைச்சிட்டு நாளைக்கு இது மட்டும் தானே இருக்குது. கற்றல் துணை சாதனம் மேஜரா இருக்குது. அப்ப நாளைக்கு களப்பயணங்கள்ல விஷயம் அப்படி விடுபட்ட சில பகுதிகளை சும்மா லைட்டா கதைச்சு விடுவோம். அதாவது நீங்க அதை உங்களுக்கு தெரியும் நீங்க செய்யறது. ஆனால் களப்பயணத்தில் உள்ள சவால்கள் அதில் உள்ள விளக்கங்களை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும். அப்போ அவ்வளவுதான். சமரியை சொல்லுங்க ஒரு ஆள் இன்றைக்கு படித்த விஷயங்களை. நாளையோட முடியுது அது. அதுக்காக மெஷர்மெண்ட் சொல்லுங்க. என்ன படிச்ச சமரி? ஆறு நான் அப்ஸ்ட்ராக்ட் சொல்லுங்க. பிரச்சனை தீர்த்தல் முறை படித்தோம். அதுல உயிர்த்தறி முறை, தொகுத்தறி முறை, அடுத்தது அந்த மொரிசன், இந்த கற்பித்தல் வட்டம், அடுத்தது எட்கார் டெல்ட கோம்பு அதை படிச்சோம். அடுத்தது பாட நூலை பத்தி பார்த்தோம். அடுத்தது பாத்திரம் பிரச்சனை தீர்த்தல் முறையில உயிர்த்தறி முறை, தொகுத்தறி முறை பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். அதுல உள்ள விளைவுகளை பார்த்தோம். அதுல உள்ள நன்மை மேல். மற்றது பாடநூல் என்ன, ஆசிரியர் கிடைக்கிற பயன்கள், மாணவர்களுக்கு கிடைக்கிற பயன்கள் என்ன, பாடநூலை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய நாளைக்கு கொஞ்சம் முக்கியமான பகுதி இருக்கிறது. டெக்னாலஜி சைட் கொஞ்சம் நாளைக்கு நீங்க அதுக்கு ரெடி ஆகுங்க. சரியா? நாளைக்கு அதை முடிஞ்சிடும். நாளைக்கு இருக்குதானே? சார். சரி. நாளைக்கு மெஷர்மெண்ட் எப்ப போட்டு 14 ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு போட்டுக்கோ. ஞாயிற்றுக்கிழமை நாங்க சந்திப்போம். சரியாப்பா? இதோட முடிச்சு போடுவோம். நாளையோட ஃபைனல். நாளைக்கு முக்கியமான விஷயங்களோட கழிச்சுட்டு முடிச்சு போடுவோம். ஓகே, ரைட். தேங்க்யூ வெரி மச். ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். Thank you, sir. Good night. Okay, thank you. Good night.